கொழும்பு தமிழ்ச்சங்கம் நடாத்தும் ஈழத்து தமிழ் இசையும் தமிழ் ஆடலும் கலைக்கோல் வழங்கலும் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வந்திருக்கின்ற பெரியோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவரையும் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்வு அடைகின்றேன். அத்துடன் உங்களுக்கு மாலை நேர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வுகள் யாவும் சோமசுந்தரம் ருத்ராபதி அரங்கிலே மிகச் சிறப்பாக நடந்தேற இருக்கின்றது. பிரபல நாதஸ்வர வித்வானாக விளங்கிய அமரர் சோமசுந்தரம் ருத்ராபதி அரங்கிலே இன்றைய நிகழ்வுகள் யாவும் நடைபெற இருக்கின்றன. முதலாவது நிகழ்ச்சியாக மங்கள விளக்கேற்றல் நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாக உள்ளது. மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக பிரபல தொழில் அதிபரும் மனவளக்கலை பேராசிரியருமான திரு மதுரை வீரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருடைய துணைவியார் திருமதி விஜயலட்சுமி மதுரை வீரன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த மதுரை வீரன் தம்பதியினருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொண்டு, அடுத்ததாக திரு மதுரை வீரன் திருமதி விஜயலட்சுமி மதுரை வீரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக இன்றைய நிகழ்வுக்கு தலைமை வகிக்கின்ற கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் தலைவி சட்டத்தரணி சுகந்தி ராஜகுலேந்திரா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய பேராசிரியர் மௌனகுரு சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்று தலைக்கோல் பெறுவோர் வரிசையிலே கலாவித்தகர் திருமதி வசந்தி குஞ்சிதபாதம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றியுரை கூற இருக்கின்ற கொழும்பு தமிழ்ச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு ப நந்தகுமார் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். வெள்ளிக்கிழமை மாலை ஆரம்பமான இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு காலை மாலை நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளில் ஒவ்வொரு பிரபல இசைத்துறை கலைத்துறையை சேர்ந்தவர்களை கௌரவித்து அவர்களுடைய அரங்காக இங்கே அந்த அரங்கு செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்று நாகசுர வித்துவான் மாவண்ணா சோ ருத்ராவதி அரங்காக இன்று அவருடைய கௌரவம் இடம்பெறுகின்றது.
யாழ்ப்பாண இசை பாரம்பரியத்தில் குறிப்பிடத்தக்க ஆளுமையாக திகழ்ந்தவர் ருத்ராபதி அவர்கள். பிரபல நாதஸ்வர கலைஞர் மகள் ராஜமணி சிங்கராஜாவுக்கு நாதஸ்வரம் கற்பித்ததோடு பல கலைஞர்களை பயிற்சி அளித்து தன்னுடைய மரபை தொடர செய்த பெருமைக்குரியவர். இந்தியா சென்று சிதம்பரம் நாதஸ்வர வித்துவான் வைத்தியநாதனிடமும் தண்டாயுதபாணியிடமும் கற்றவர். சங்கீத வித்வபூஷணம், சங்கீத வித்துவமணி ஆகிய பட்டத்தை பெற்றவர். அது மாத்திரமல்ல, தமிழை வரன் முறையாக கற்றவர். பல இசைக்கருவிகளை மீட்டும் ஆற்றலும் மிக்கவர். அத்தோடு வாய்ப்பாட்டிலும் அவர் சிறந்த தேர்ச்சி பெற்றவராக விளங்கினார். தங்க நாணயம் கோர்த்த நாதஸ்வரம் இவருக்கு முதல் மாவை ஆதீனத்தால் வழங்கப்பட்டது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அந்த சிறந்த நாகசுர அந்த வித்துவான் ருத்ராபதி அரங்கிலே இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நடைபெற இருக்கின்றன. முதலாவது நிகழ்வாக தமிழ் வாழ்த்தினை இசைப்பதற்காக கொழும்பு சைவமங்கர் வித்தியாலய மாணவி செல்வி சக்திகா ஸ்ரீகுமரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தெக்களமும் அடிசிறந்த தாவிடனல் திருநாடும் தக்க சிறு புடையுடலும் தரித்தனரும் திலகருமே அத்திலக வாசனை போல நின்றுலகும் இன்பமுட எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீருலமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே மிக அழகாக தமிழ் வாழ்த்தினை இசைத்த செல்வி சக்திகா ஸ்ரீகுமரன் அவர்களுக்கு கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அவருக்கான பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட இருக்கின்றது. கொழும்பு தமிழ்ச்சங்கம் நடாத்திய ஈழத்து தமிழிசையும் தமிழ் ஆடலும் தலைக்கோல் வழங்கலும் நிகழ்விலே பங்கு பெற்றி தமிழ் வாழ்த்தினை இசைத்தமைக்காக இந்த சான்றிதழ் அவருக்கு வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த தொழிலதிபர் மதுரை வீரன், இவர் மனவளக்கலை பேராசிரியரமாக விளங்குகின்றார். அவருடைய துணைவியார் விஜயலட்சுமி மதுரை வீரன் அவர்கள் இருவருக்கும் சிறப்பு மலர் இன்றைய வெளியீடாக தமிழர் செவ்வியல் ஆடல் என்ற சிறப்பு மலரை கொழும்பு தமிழ்ச்சங்கம் அவருக்கு வழங்கி வைப்பதில் பெருமை கொள்கின்றது. அந்த மலரினை வழங்கி வைப்பதற்காக எங்களுடைய தலைவி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அத்தம்பதியினருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக தொடக்க உரை
கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவருடைய ஒரு பாடல் ஒன்று. வெந்தளல் நீராகும் வெள்ளெலும்பு பெண்ணாகும் வந்தமத வீழம் வணங்கிடுமே சந்தமிழப் பாடுவார் உள்ளுருகி பாடும் தமிழ் இசைக்கு நீடுலகில் உண்டோ நிகர் என்று சொல்லுகின்றார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இங்கு இசை என்பது மனதை இசைவிக்கக்கூடிய ஆற்றல் இசைக்குத்தான் உண்டு. அந்த வடமொழியிலே நாங்கள் சங்கீதம் என்று கூறப்படும் சங்கீத ரத்னாகரம் என்ற இசைலட்சண நூல்களில் இந்த கீதம் வாத்தியம் நிருத்தியம் என்ற மூன்றையும் சேர்த்துத்தான் சங்கீதம் என்று சொல்லப்படுகின்றது. கீதம் என்றால் வாய்ப்பாட்டு, வாத்தியம் என்றால் கருவி, நிருத்தியம் என்றால் நடனம். இப்ப இந்த வகையான சிறப்பான கலை மனிதர்களுக்கு இன்றியமையாததாக சொல்லப்படுகின்றது. கோயில்களிலுமே நாங்கள் பாரம்பரியமாக இந்த இசை பயன்படுத்தி வருவதை நாங்கள் கண்ணார காண்கின்றோம். ஆகவே இசையானது மனிதர்களுடைய பண்பாட்டில் மட்டுமன்றி உடல்நல வளர்ச்சிக்கும் அது முக்கியத்துவம் பெறுகின்றது. மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, உயிரினங்களின் சில வகை நோய்களை குணப்படுத்தலாம். உடல்நல வளர்ச்சிக்கும் அது முக்கியம் என்று இன்றைய விஞ்ஞானிகள் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். இசை வைத்தியம் இப்பொழுதெல்லாம் நாங்கள் கேள்விப்படுகின்றோம். சிரிப்பு வைத்தியம் என்று கூட மிக பிரபலமாக வந்திருக்கின்றது. நோயை குணப்படுத்துகின்ற ஆற்றல். அதே மாதிரி இசை வைத்தியம் என்று கூட தற்கால விஞ்ஞானிகள் அதை முன்வைக்கின்றார்கள். நாங்கள் இந்துக்களுடைய புனித நூலான வேதங்களிலே கூட சாம வேதம் இசையை பற்றித்தான் சொல்லுகின்றது. ராவணனுடைய கதையிலே அவன் சாமகானம் பாடினான் என்பதை நாங்கள் அறிகின்றோம். இதன் சா என்ற அந்த இசை சுரத்தை கொண்டுதான் இந்த சாமகானம் அமைந்திருப்பதும் ஒரு சிறப்பாக சொல்லப்படுகின்றது. வாழ்வியலுக்கு இசை எவ்வளவு முக்கியமான பங்கை வகிக்கின்றது என்பதும், இந்த ராகங்கள், இசைக்கருவிகள் அதில் இசைக்கப்படுகின்ற இசையானது பல நோய்களை நமது உடலில் பல நன்மைகளை செய்கின்றன என்றும் சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே இந்துளம் ராகம் வாத நோய்க்கு சிறந்த மருந்தாக சொல்லப்படுகின்றது. பைரவி ராகம் அஸ்மா அதாவது சுவாச நோய் தொடர்பாகவும், அசாவேரி ராகம் தலைவலி தொடர்பாகவும், பிலகரி நாட்டை எங்களுடைய சோம்பல் தன்மையை நீக்கி புத்துணர்ச்சி தரும் என்றும் சொல்லப்படுகின்றது. கரகர பிரியா துன்பங்களை மறக்க செய்யும் என்றும், நீலாம்பரி சாந்த குணத்தையும் மன அமைதியையும் தூக்கத்தை அதை நிறுத்தி நல்ல குணத்தை அளிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. கருவி இசையாக மிருதங்கம் நரம்பு தளர்ச்சியை குணப்படுத்தி ஞாபக சக்தி உற்சாகத்தை அளிக்கும் என்றும், புல்லாங்குழல் நாதஸ்வரம் மனக்கவலையில் உண்டாகும் நோய்களை குணப்படுத்தும் என்றும், வீணை இரத்த அழுத்தம் போன்ற இருதய நோய்களை குணப்படுத்தும் என்றும் சொல்லப்படுகின்றது. இது பல்வகை நூல்களிலே இந்த ஆதாரங்கள் சொல்லப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, நாங்கள் ஒரு டி.எம். சவுந்தரராஜனுடைய பாடல் வரிகளிலே நாங்கள் கேட்கின்றோம், இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும். அதிலே ஒரு வரி வருகின்றது, என் பாடல் கேட்கும் விருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம். ஆகவே இந்த இசைக்கு அந்த அத்தகைய தன்மைகள் காணப்படுகின்றது. இப்ப இசை கச்சேரிகள் என்பது பாடுகின்றவர் கேட்கின்றவர்கள் அவர்களுக்கிடையே நடைபெறும் உரையாடல் என்று கவிஞர் மேத்தா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நம்முடைய தாய்மொழியில கேட்கின்ற அந்த இசை மூலம்தான் எங்களுடைய அந்தரங்க உணர்ச்சிகளுடன் நாங்கள் உறவாட முடியும் என்ற கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகின்றது. அந்த வகையிலே யாழ்ப்பாணத்திலே நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது எங்களுடைய மண் இணுவையூர். நாங்கள் காலை பாடசாலைக்கு செல்லும் பொழுது பாரதியாருடைய அந்த வரி எனக்கு ஞாபகம் வந்தது, வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிதோறும் இரண்டொரு பள்ளி என்று அவர் பாடினார் மகாகவி பாரதியார். நாங்கள் என்ஆர் சின்னராஜா, என்ஆர் கோவிந்தசாமி அவருடைய இல்லங்களை கடந்துதான் நாங்கள் எங்களுடைய பஸ் தரிப்பிடத்துக்கு செல்ல வேண்டிய அதிகாலையிலேயே அவர்கள் அதை
அந்த பயிற்சி பெறுகின்ற ஆற்றலை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். வீரமணி ஐயா அவர்களுடைய வீடு எங்களுடைய வீட்டுக்கு மிக அண்மையில் இருக்கின்றது. அதிகாலையிலேயே அநேகமான ஆட்கள் வந்து அங்கே சங்கீத வகுப்புகள் நடைபெறுவதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த கூட்டு பிரார்த்தனை வள்ளுவர் சொல்லுவார், கற்றிலன் ஆயினும் கேட்க அகுதொருவர்க்கு ஒட்கத்தின் ஊற்றாம் துணை என்றார் வள்ளுவர். ஆகவே நாங்கள் எல்லாவற்றையும் கற்றுத்தான் அறிய வேண்டும் என்றில்லை, கேட்டும் அறியலாம். கூட்டு பிரார்த்தனைகள் என்பது ஒருவனுடைய மனதை பண்படுத்துகின்ற வளப்படுத்துகின்ற பெரிய ஆற்றல் கூட்டு பிரார்த்தனைகளுக்கு உண்டு. இன்று நாங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய மாதிரி தான். நான் சமூக வலைத்தளங்களிலே பார்த்தேன், மார்கழி மாதத்திலே இந்தியாவிலே அதிகாலையிலே பல இடங்களில் கூட்டு பிரார்த்தனையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது எங்களுடைய திருநாட்டிலே இந்த கூட்டு பிரார்த்தனை என்பது மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஆகவே இந்த இளம் வளரும் சமுதாயத்திலே நாங்கள் இப்படியான இசைக்கலைகள், இசையும் ஆடலும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. கூத்துக்கலையும் அதாவது இந்த இசைக்கலையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய கலையாக சொல்லப்படுகின்றது. ஒன்றிலே இன்னொன்று தங்கி இருக்கின்றது. அன்று இங்கே பேசும்போது சொன்னார்கள், இன்று பரதநாட்டிய கச்சேரிகள் எல்லாம் இருவட்டிலேதான் பல சங்கீத இசைக்கருவிகள் இசைக்கப்படுகின்றது. இப்ப எல்லாமே நாங்கள் இன்ஸ்டன்ட் ஃபுட்டுக்கு நாங்கள் இறங்கினாங்கள். அந்த வகையிலே இந்த இசை கருவிகள் கூட அவ்வாறான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். ஆகவே இலங்கையிலே ஆடற்கலை என்பதும் எங்களுடைய பண்டைய ஈச்சரங்களான கேதிச்சரம் கோணேஸ்வரத்திலே அது நிகழ்ந்ததாக சொல்லப்படுகின்றது. தேவரடியார்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். சோழர் காலத்திலேயும் தேவரடியார்கள் இங்கே இருந்து பணி செய்ததாக கல்வெட்டு சான்றுகள் மூலம் கிடைக்கின்றது. அது மாத்திரமல்ல, எங்கள் எல்லோருக்கும் தெரியும், போர்த்துகேயருடைய காலத்திலே சமய உறுத்தல் காலம். ஆனால் ஒல்லாந்தர் காலத்திலே சமய நெகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் இருந்த போதுதான் ஒல்லாந்தர் தளபதி மனைவியுடைய ஆசீர்வாதத்தோட வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த கோயிலே கனகம்மா என்ற ஒருத்தி ஒரு தேவதாசியாக அவர் அங்கே செயல்பட்டிருக்கின்றார். அந்த கனகி புராணம் என்பதை நட்டுவனார் சுப்பையன் அவர்கள் அதை வெளியிட்டிருக்கிறார் அங்கத சுவையோடு. பெரும்பாலும் ஆலயங்களிலே இந்த தேவதாசி முறை இருந்தது. ஆனால் ஒழுக்கக்கேடுகள் காரணமாக அது நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட போது இந்தியாவிலே பல போர்க்கொடிகளை தூக்கினார்கள். அதிலே டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியார் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. பிரித்தானிய அரசு அதை இல்லாமல் செய்தது. யாழ்ப்பாணத்திலே சதிர் கச்சேரிகள் என்று சொல்லி திருமண காலங்களில் நடந்தது எனக்கு சிறு வயதிலே பார்த்த ஞாபகங்கள் இருக்கின்றது. சதிர் கச்சேரி என்று சொல்லி நடன கச்சேரிகளை திருமண வீடுகளிலேயும் ஆலய விழாக்களிலேயும் நடத்தினது. இன்னும் ஒரு மரபு சொல்லப்படுகின்றது. யாழ்ப்பாணத்திலே நாங்கள் கொஞ்சம் ஒரு மாயிருந்தா வீட்டிலே சொல்லுவார்கள், என்ன திருவடியாள் மாதிரி ஆடுகிறாய் என்ற ஒரு என்ன சதுர ஆடுகின்றாய் என்ற சொற்பதங்கள் எல்லாம் நாங்கள் யாழ்ப்பாணத்திலே கேட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த பிசகுகள் எல்லாம் ஒரு காலத்திலே ஒழிப்பதற்கு நாங்கள் காரணமாக நாங்கள்லாம் இருந்திருக்கின்றோம். ஆகவே இதை சொல்லுகின்றார்கள், இந்த தேவதாசி முறை ஒழிப்பை சில பேர் கண்டித்திருக்கிறார்கள். பண்டத்தை கொட்ட போய் பாண்டத்தை உடைத்த கதையாகிவிட்டது என்று சொல்லுகிறார் டாக்டர் நாகசாமி அவர்கள். பண்டத்தை கொட்ட போய் பாண்டத்தை உடைத்த கதையாகிவிட்டது. இந்த ஆலயங்களிலே நிறுத்தோற்சவம் சில ஆலயங்கள்ல இருக்கின்றது. ஆகவே நல்ல விஷயத்துக்காக ஆரம்பித்த விடயம் அது ஒழுக்க சீர்கேடாக மாறி நாங்கள் அதை நிறுத்துகின்ற ஒரு கட்டத்துக்கு நாங்கள் வந்தது. அது ஒரு பெரிய இழப்பு என்று சொல்லுகிறார்கள். ஆகவே கோயிலுடன் சம்பந்தப்பட்ட மரபு அழிந்து போனது ஒரு மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்று சொல்லி கலை வல்லுநர்கள் அதை தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலேயே கொழும்பு தமிழ்ச்சங்கமானது இந்த ஈழத்து தமிழ் இசையும் தமிழ் ஆடலும் என்ற நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்து வருடம் தோறும் தன்னாலான சகல பணிகளையும் உன்னதமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது. உண்மையா ஒரு வாழ்த்தத்தக்க ஒரு செய்தி, வரவேற்கத்தக்க செய்தியாக அமைகின்றது. அந்த வகையிலே நாங்கள் அவர்களுக்கு உங்கள் சபையோர் சார்பாக ஒரு பாராட்டை கொழும்பு தமிழ்ச்சங்கத்துக்கு நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக தலைமை உரையினை
வழங்குவதற்காக எங்களுடைய தலைவி கொழும்பு தமிழ்ச்சங்கம் சட்டத்தரணி சுகந்தி ராஜகுலேந்திரா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நாகசுரவித்துவான் மாவை மாசோ உருத்ராபதி அரங்கிலே கொழும்பு தமிழ்ச்சங்கம் நடத்தும் ஈழத்து தமிழிசையும் தமிழ் ஆடலும் தலைக்கோல் வழங்கலும் என்ற இந்த நிகழ்விலே மங்கள விளக்கேற்றி இந்நிகழ்வை ஒளி பெருகவும் பரவவும் செய்த வள்ளன்மை கொண்ட மதுரை வீரன் விஜயலட்சுமி இணையரே, தமிழ் வாழ்த்திசைத்து நம்மையெல்லாம் மெய்சிலிருக்க செய்த சிறுமி சக்திகா ஸ்ரீகுமரன் அவர்களே, தொடக்க உரையாற்றிய மேனாள் பிரதி அதிபர் வளர்மதி சுமாதரன் அவர்களே, தமிழர் கலைகளிலே அக்கறையும் ஆர்வமும் கொண்டு இன்றும் கற்றுக்கொண்டு தன்னை இச்சைப்படுத்தி கொண்டு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் பேராசிரியர் சி மௌனகுரு அவர்களே, இன்றைய விழாவில் தலைக்கோலுக்கு தகுதியான நாயகர்களாக வீற்றிருக்கும் நாதகான விருட்சம் ராசு சுந்தரமூர்த்தி, பன்னிசை கலாமணி ரா திருஞான சம்பந்தன், கலாவித்தகர் வசந்தி குஞ்சிதபாதம் அவர்களே, இத்தகு பெருமைமிகு கலைஞர்களுக்கான கௌரவிப்பூரை நிகழ்த்த இருக்கின்ற கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் இலக்கிய குழு செயலாளர் தட்சணாமூர்த்தி மதுசூதனன், பூங்கோதை தங்கமயில், வசந்தி தியாபரன் ஆகியோரே, இந்த தமிழ் இசையும் தமிழ் ஆடலும் இணைந்த நிகழ்வுக்கு தூணாக இருந்து பல வகைகளிலும் வழிகளிலும் சிறப்பான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற செயலாளர் அவர்களே, இன்றைக்கு வீணாகானம் இசைக்க இருக்கின்ற வாகிசன் இசைக்குழுவினரே, உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். தமிழர் இசையும் ஆடலும் மறந்து போன ஒன்றாக மாறிவிடக் கூடாது. அது நம் பண்பாட்டில் நம்மோடு ஒட்டி உறவாடும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற வேணவாவோடு இந்த விழாக்கான வந்திருக்கும் அன்பும் ஆதரவும் கொண்ட பெரியோரே, நீங்கள் இல்லாமல் இன்று இந்த நிகழ்வில்லை. எங்களுக்கு இந்த சபை மிகவும் முக்கியமானது. உங்கள் எல்லோரையும் வரவேற்று பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் குறிக்கோள்களில் ஒன்றாக நுண்கலையின் வளர்ச்சிக்கென வசதிகளை அளித்தல் மற்றும் எமது பணிகள் கடமைகளில் ஒன்றாக மரபு வழியான கலைகளை பாதுகாத்தலும் வலுவூட்டலும் முக்கியத்துவம் பெறுகிறது. இதைவிட நவீன கலை வடிவங்களுக்கு ஆதரவு தருதலும் அவசியப்படுகிறது. இவை யாவும் சங்கத்தின் குறிக்கோளாகவும் பணி மற்றும் கடமையாகவும் குறித்துரைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். இதற்கேற்றாற்போல் கொழும்பு தமிழ்ச்சங்கம் அதன் நோக்கங்களை நிறைவேற்றுகின்ற வகையிலே ஈழத்து தமிழ் ஆடல், ஈழத்து தமிழ் இசை உள்ளிட்ட பொருண்மைகளிலே நிகழ்ச்சியை இந்த முறை திட்டமிட்டிருக்கின்றது. கலை இலக்கியம் சார்ந்து இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழிசை விழாக்களை கொழும்பு தமிழ்ச்சங்கம் தொடர்ந்தேர்ச்சியாக நடத்தி வருகின்றது. இதன் நீட்சியாக அல்லது தொடர்ச்சியாக ஆடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடந்த ஆண்டு தமிழர் செவ்வியல் ஆடல் என்னும் விழாவையும் நாம் முன்னெடுத்தோம். இம்முறை இவ்விரண்டையும் இணைத்து நிகழ்த்துவதிலே எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. தொடர்ச்சியான கலைப்பணிகள், தமிழியல் பணிகள் முதலானவற்றில் இதுகாரும் இருந்த தலைவர்களும் குழு செயலாளர்களும் ஆற்றிய பங்கு மிகவும் சிலாகித்து சொல்லப்பட வேண்டியதொன்று. குறிப்பாக புலமை ரீதியிலே எம்மை ஆற்றுப்படுத்தக்கூடிய சங்கத்தின் புலமை குழு தலைவர் பேராசிரியர் சபா ஜெயராசா அவர்களின் வழிகாட்டலிலே யாவற்றையும் நாம் முன்னெடுத்து வருகிறோம். இந்த முயற்சியிலே புலமைக்குழு அங்கத்தவராக உள்வாங்கப்பட்டிருக்கின்ற பேராசிரியர் மௌனகுரு அவர்களும் நம்மோடு இணைந்து பணிகளை செம்மையாக முன்னெடுப்பதற்கு நமக்கு ஒத்தாசையும் உதவியும் புரிந்து வருகின்றார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற வேண்டிய தமிழ் ஆடல் நிகழ்ச்சி இயற்கை பேரிடர் காரணமாக நிறுத்தப்பட்டது, இன்னொரு திகதிக்கு மாற்றப்பட்டது. அந்த மாற்றத்தை தமிழ் இசையுடன் ஒன்றிணைத்து 2 நிகழ்ச்சிகளையும் நாம் இன்று ஒழுங்கமைத்து வடிவமைத்து நடாத்தி கொண்டிருக்கின்றோம். ஆடலை பற்றி நாங்கள் நுணுகி பார்ப்போமானால் ஆடற்கலை ஒரு பிரபஞ்ச வியாபகம் பெற்ற கலையாகும். பிரபஞ்ச கோள்களின் ஆடல்கள் வரையறை வட்டங்களில் பல்பரிமாண தோற்றங்களுடன் மாற்றம் காணும் விசைகளுடன் செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த நர்த்தனங்களும் விசைகளும்
பூமியின் உயிரினங்களையும் பௌதீக பொருண்மியங்களையும், அதாவது நீர், நிலம், காற்று, ஒலி, ஒளி இணைத்தும் பிரித்தும் இயங்கும் இயற்கையின் ஆடல்களாக நாம் அவற்றை காண்கின்றோம். ஆதி பகவனின் உதயமும் அஸ்தமனமும், கருவறையிலிருந்து கல்லறை செல்லும் வாழ்வியலும் பிரபஞ்ச ஆடல்கள் என்பதை நாம் மறந்துவிடலாகாது. அந்த ஆடல்களிலே நாமும் பங்காளிகளாக இருப்பதால் அவற்றை நாங்கள் பிரத்யேகமாக உணர்வதில்லை. அதுதான் அந்த ஆடலின் யதார்த்தம். ஆடலின் ஆதியையும் அந்தத்தையும் எங்களால் காண முடிவதில்லை என்றாலும் அதனால் ஏற்படுகின்ற ஆனந்தம், அர்த்தம் நிறைந்த விழுமியங்கள், உடலின் புறத்தோற்ற நர்த்தன அசைவுகள், அகத்திலிருந்து புறப்படும் உள்ளுணர்வுகள், நவரசங்களுடன் வெளிக்கொணரும் போதெல்லாம் உயிரினங்களின் உற்சாகத்தையும் கிறங்கி மகிழும் காட்சியையும் நாம் அனுபவிக்கலாம். ஆடல் என்பது ஒரு தொடர்நிலை உணர்வு. அகமும் புறமும் இணைந்து தரும் இன்பமும் துன்பமும் அலை போல் உயர்ந்தும் தாழ்ந்தும் சஞ்சரிக்கும் மனநிலை. இருளிலும் ஒளியிலும் தகளிக்கும் வாழ்வியல் மாற்றங்கள், ஆக்ரோஷமும் அமைதியும் முரண்படும் சூழ்நிலைகள், இவை யாவும் கலந்த பண்பியலே ஆடலாகும். சுமேரியர், கிரேக்கர், எகிப்தியர், யவனர், மேற்கத்தியர், கிழக்கத்தியர், ஆரியர், திராவிடர் என இன்னோரன்ன பலரின் நாடு, இனம், மதம், மொழி, கலை, கலாசாரம், நாகரிகம், உழைப்பு, உணவு, உடை, உறங்கலிடம், உடலூடல், உணவு பகிர் வாழ்க்கை, தேடல், தெரிதல், திறனறிந்து வாழ்தல் என்பன யாவுமே ஆடல் என்னும் செயற்பாட்டை பேரலையாக கொண்ட மானிடவியல் தத்துவம் எனலாம். 21ஆம் நூற்றாண்டின் விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சி எமது கலைகளுக்குள்ளும் செயற்கை நுண்ணறிவினால் பௌதிக மாற்றங்களை கொண்டு வருவதை நாம் காண்கிறோம். இருந்த போதும் கருத்து நிலை மாறுவதற்கில்லை. பரவலாக தமிழ் பாரம்பரிய கலைகள் தொடர்பிலே ஒரு விழிப்புணர்வும் செயற்பாடும் அவசியம் என்ற வகையிலே தமிழ் ஆடல் என்ற இந்த தொடர் முயற்சியை 2ஆம் ஆண்டாக இம்முறை தமிழிசையோடு சேர்ந்து நாங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். இது ஒரு சவால் மிகுந்த முயற்சி தான். ஏனெனில் கலைஞர்களிடையே பெரும்பாலும் தமிழ் இசை, தமிழ் ஆடல் என்றதுமே அது கர்நாடக சங்கீதம், பரதநாட்டியம் என்ற எண்ணக்கருவே அவர்கள் மனதிலே ஆழமாக பதிந்திருக்கிறது. இதுவே ஆதிக்கமும் செலுத்திக் கொண்டிருக்கிறது. இத்தகைய முரண் கருத்துக்களுக்கு மத்தியிலே தான் இந்த நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ் இசை, தமிழ் ஆடல் வெறும் சுலோகமாக மட்டுமல்லாது உணர்வு பூர்வமானதாக கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் தொடர்ச்சியான செயற்திட்டங்களில் இடம்பெற வேண்டும் என்ற நோக்கிலேயே இம்முறை ஈழத்து தமிழிசை, ஈழத்து தமிழ் ஆடல் என்கின்ற பொருண்மைகளில் நாம் நம் நாட்டுக்கான நமக்கான இசை மரபை, ஆடல் மரபுகளை இனங்கண்டு புதிய தமிழ் பண்பாட்டு கலை முகிழ்ப்புகளுக்கான களங்களை திறந்துவிட வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தின் பாற்பட்டே இந்த முயற்சியிலே நாங்கள் இம்முறை ஈடுபட்டோம். ஈழத்து தமிழிசை, தமிழ் ஆடல் என்னும் கலைகளின் சமூக வரலாற்று பின்புலத்தில் ஆய்வுகளை மேற்கொள்ளும் பொழுதுதான் இவற்றுக்கு பின்னால் உள்ள பாரிய சிக்கல்பாடுகளையும் தெளிவின்மைகளையும் கருத்து நிலை குழப்பங்களையும் அரசியலையும் எம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த புரிதல் புலமை ரீதியாகவும் கலைத்துவ அழகியல் ரீதியாகவும் ஒரு தேசியத்துவ சுய விசாரணைக்கான புத்தாக்க களங்களை இனங்கண்டு அவற்றை வளர்த்து செல்லும் வகையிலே நாம் செயற்பட வேண்டியிருக்கிறது. இதுவரை நம் முன்னோர்கள் தொடர்ந்த கலை முயற்சிகளையும் மற்றும் அந்த முயற்சிகளுக்கூடான திரிபுகளையும் இருட்டடிப்புகளையும் இனங்கண்டு அவற்றிலிருந்தும் நம் கலை வரலாற்றை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்குண்டு. குறிப்பாக நூற்றாண்டு கண்ட பேராசிரியர் சு. வித்யானந்தன், தமிழருவி தா. சண்முக சுந்தரம் உள்ளிட்ட ஆய்வறிவு புலமையாளர்கள் முன்னெடுத்த கலை வரலாற்று எழுதியல் முயற்சிகளை இன்னும் நாம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும். இன்றைய ஊடக பெருக்கம், தொழில்நுட்ப வளர்ச்சி எமது தமிழர் கலைமரபில் ஏற்படுத்தி வரும் தாக்கங்கள், விளைவுகள் யாவற்றிலிருந்தும் நமது மரபை மீட்டெடுக்க வேண்டும். எந்த ஒரு சமூகமும் தனக்கான கலைமரபுகளை பேணுவதும் அவற்றை அடுத்த சந்ததிக்கு கடத்துவதும் நாகரிக சமூகத்தினுடைய ஒரு சமூக கடமை. இந்த உயரிய பணிகளை நிறைவேற்றும் முகமாகவே நாம் கடந்த 3 நாட்களும் இங்கு கூடியுள்ளோம். இதைவிட இன்று 3 மூத்த கலை ஆளுமைகளுக்கு தலைக்கோல் வழங்கி சிறப்பு செய்யவும் இருக்கின்றோம். நாதகான விருட்சம் ராசு சுந்தரமூர்த்தி,
நாகசுர வித்துவான். ஒரு நீண்ட நெடிய அனுபவக்கனி. நாகசுர வாசிப்பால் மக்களை தன்பால் ஈர்த்த ஒரு ஒப்பற்ற கலைஞர். அடுத்து பன்னிசை கலாமணி இரா திருஞான சம்பந்தர். இவர் பன்னிசை இசை அரசு, பன்னிசை மரபின் இலக்கிய நுட்பங்களையும் இசை நுட்பங்களையும் குலைத்து வழங்குவதில் தனியானவர். மாணவர்கள் மத்தியில் இசை நாட்டமும் ஆன்மீக நாட்டமும் சுவருவதற்கான அனைத்து களங்களையும் தனக்குள் உள்வாங்கி இயங்கிக் கொண்டவர். ஈழத்து தமிழ் பன்னிசை மரபிலே ஒரு தனித்துவமான ஆளுமை. கலாவித்தகர் வசந்தி குஞ்சிதபாதம் அவர் ஒரு ஆடல் தாரகை. தமிழ் ஆடல் மரபின் நுட்பங்களையும் ஆழங்களையும் ஆடற்கோலங்களையும் உய்த்துணர்ந்து ஆள் கற்றலினூடாக ஆடல் ஆசிரியராக நீண்ட காலம் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். பெரும் மாணவ செல்வங்களை ஆடற்கலையில் ஆற்றுப்படுத்தி நல்வழிப்படுத்தியவர் என்று நம் முன் இருக்கிறார். இந்த மூவரும் இன்று மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் 3 நிலைகளிலே 3 தளங்களிலே ஈழத்து தமிழ்கலை மரபின் உயிர்ப்புக்கும் வளத்துக்கும் வலு சேர்த்தவர்கள். இவர்களை இனங்கண்டு இம்முறை கொழும்பு தமிழ்ச்சங்கம் தலைக்கோல் வழங்கி கௌரவிப்பதில் நாம் பெருமை கொள்கிறோம். இம்மூவருக்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சியும் அடைகின்றோம். இந்த 3 மூத்த கனிகளை வாழும் போதே சிறப்பு செய்ய எமக்கு கிடைத்த அந்த நற்செயலுக்கும் அதனுடன் கூட இருந்து சாத்தியப்படுத்திய யாவருக்கும் எனது உளம் கனிந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் கலைஞர்கள், கலை ரசிகர்கள், நண்பர்கள், சங்க உறுப்பினர்கள், சங்க உத்தியோகத்தர்கள் எம்மோடு இந்த நிகழ்ச்சியிலே கைகொடுத்து இணைந்த இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு தூரம் சாத்தியமாக்கி எல்லாவற்றையும் நிறைவேற உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தலைவியவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக சிறப்புரை. ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வகையில் ஒரு திறனை கொண்டிருப்பான். இன்றைய விஞ்ஞான உலகு திறன் கொண்ட மனிதர்களின் உலகாக மாறி வருகின்றது. திறன் கொண்ட மனிதர்களே, தமது திறன்களை பயன்படுத்தும் மனிதர்களே வெற்றி பெறுகின்றனர். அந்த வகையில் கலை இலக்கிய செயற்பாடுகளை நடித்தல், எழுதுதல், பாடுதல், இசைத்தல், ஆய்வு செய்தல், பேசுதல் எல்லாம் தனி மனிதர்களின் திறன்களே. சிலர் ஒன்றுக்கு மேற்பட்ட திறன்களை கொண்டிருப்பர். திறன்களுக்காக நாம் மனிதர்களை கொண்டாடுவதில்லை. ஆனால் தமது திறன்களை தமது வளர்ச்சிக்காக மட்டுமன்றி தன் சமூகத்தின் வளர்ச்சிக்கும் பயன்படுத்தும் மனிதர்களே மாமனிதர்களாகின்றனர். அந்த வகையிலே நடந்தே கழிய வேணும் பயணம், வாழ்ந்தே கழிய வேணும் வாழ்க்கை என்று சொல்லுவார் பேராசிரியர் மௌனகுரு அவர்கள். நமக்கும் பிறர்க்கும் பிரயோசனப்படும்படியிலான வாழ்வு, அதனால் கிடைக்கும் இன்பம், இதுவே நான் கண்டுகொண்ட வாழ்வின் சாரம் என்று சொல்லுகின்ற அந்த பேராசிரியர் மௌனகுரு சார் அவர்கள் பன்முக ஆளுமை படைத்தவர். அவரை இன்றைய சிறப்புரையை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இந்த விழாவின் தலைவி அவர்களே, இங்கு விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற மதுரை வீரன் தம்பதியினரே, இங்கு விருது பெற வந்திருக்கின்ற விருதாளர்களே, உபதேவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, சபையோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இந்த சூழலை பார்த்தால் ஒரு டல்லான சூழல் மாதிரியான ஒரு அபிப்பிராயம் வருகிறது. டல் என்பார்கள், சோர்ந்து போய் இருட்டி ஏதோ திக்கு தெரியாமல் இருக்கிற ஒரு டல்லான சூழ்நிலை போல ஒரு தோற்றம் காட்டுகிறது இந்த சூழல். அதுக்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு நாதசுர சத்தமோ அல்லது மேள சத்தமோ அல்லது ஒரு பாட்டு சத்தமோ கேட்காமல்
ஒரு அமைதியாக இந்த சூழல் எங்களை காட்சியளிக்கிறது. ஒரு வித்தியாசமாக இருக்கும் எங்களுக்கு. ஏனென்றால் தமிழர்கள் எதுக்கு பழக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் ஆர்ப்பாட்டங்களுக்கு பழக்கப்பட்டவர்கள். நல்ல பெருத்த சத்தம் போட்டு மேளம், வான வேடிக்கை, டான்ஸ் என்றாலும் சத்தம், கூத்தென்றாலும் சத்தம். இந்த சத்த பரம்பரை தான் எங்களுடைய மரம். நிறங்கள் என்றாலும் கடுமையான நிறங்கள் தான் எங்களுக்கு விருப்பம். சிவப்பு, பச்சை, மஞ்சள், நீலம். அதற்கு மாறாக இன்று இந்த சபை இருக்கிறது. இன்னும் ஒரு 20 நிமிடங்களுக்குள் ஒளி வந்து விடும். எங்களுக்கு ஒளி வர முதல் நானும் என்னுடைய பேச்சை முடித்து விடலாம். இந்த டல் ஆனால் செயற்பாடு, அந்த ஆழம், அது மிக முக்கியமானது. ஆர்ப்பாட்டம் இல்லாத, ஆர்ப்பாட்டத்தோடு இயங்கிய ஒரு சமூகத்தின் மத்தியிலே ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அடக்கமான பணிபுரிகின்ற தன்மையினை தமிழ்ச்சங்கம் கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த 2 தமிழ்ச்சங்கத்தை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆர்ப்பாட்டமும் உண்டு, அமைதியும் உண்டு. இது அமைதியாக சில காரியங்களை செய்து கொண்டிருப்பதை காணுகிறேன். நான் இப்போது கொழும்புக்கு வந்து ஒரு 4 வருடங்கள் ஆகிவிட்டன. பெரும்பாலும் கொழும்பில் தான் என்னுடைய எல்லாம் அமைந்து விட்டன. ஆனபடியால் இந்த தமிழ்ச்சங்க பணிகளை அவதானிக்கின்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கிறது. என்னையும் அவர்கள் அணைத்துக் கொண்டார்கள், நானும் அவர்களை அணைத்துக் கொண்டேன். அருமையான உறவுகள் தமிழ்ச்சங்கத்தின் ஊடாக எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. இளம் ஆட்கள் தொடக்கம் புதியவர்கள் வரை பல புதிய உறவுகள் தமிழ்ச்சங்கத்திலே நான் பெற்றிருக்கின்றேன். அந்த வகையில் தமிழ்ச்சங்கம் எனக்கு கொழும்பிலே வேலை செய்வதற்கு, இருப்பதற்கு ஒரு நல்ல சூழலை அமைச்சு தந்ததுடன் ஒரு மகிழ்ச்சிகரமாகவும் வைத்திருக்கிறது. அதுக்காக நான் முதல் தமிழ்ச்சங்கத்துக்கு நன்றி கூற வேண்டும். என்னவர்கள் அந்த குழுவிலே, புலமைத்துவ குழுவிலே ஈர்த்து கொண்டார்கள். நாங்கள் ஒன்றாக இணைந்து இதுக்கான பாடத்திட்டங்கள், இருக்கிற பாடத்திட்டங்கள் தயாரிக்கிறோம். எம்மால் முடிந்த உதவியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்ச்சங்க பணிகள் மிக முக்கியமானது. அதுதான் எனக்கு பிடித்தது என்று சொன்னால் இருக்காம சரி. எனக்கு தமிழ்ச்சங்கத்திலே ஆக பிடித்த இடம் அந்த லைப்ரரி தான். தமிழ்ச்சங்கத்தில் எனக்கு மிக பிடித்தமான இடம் அந்த மேலே இருக்கின்ற 2 லைப்ரரிகள். நல்ல காத்திரமான நூல்கள், பழைய நூல்கள், தேட கிடைக்காத நூல்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன. எத்தனை பேர் பயன்படுத்துகிறார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் தமிழ்ச்சங்கத்தின் ஸ்ட்ரென்த் நான் சொல்லுவேன் அந்த லைப்ரரி தான். பெரிய ஆவண காப்பகம், அது உண்மையாக. யாழ்ப்பாணத்தின் ஸ்ட்ரென்த்தும் யாழ்ப்பாண லைப்ரரி தான். தமிழர்களின் ஸ்ட்ரென்த்தும் தமிழுடைய அறிவு தான். அந்த அறிவு பாரம்பரியத்தை சேர்த்து கொண்டு தேக்கி வைத்திருக்கின்றதாக இந்த தமிழ்ச்சங்கம் இருக்கின்றது. முதலாவதாக இத்தகைய தமிழ்ச்சங்கம் அன்றாடம் அடிக்கடி கூட்டு நடத்துவதை பார்த்திருக்கின்றேன். ஏதோ கூட்டு நடந்து கொண்டே இருக்கு. இந்த செயல் 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 என்று செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். அது தனிய தமிழை மாத்திரம் அல்ல, தமிழ் ஆராய்ச்சி, தமிழ் மாநாடு என்று சொன்னால் தொல்காப்பியம், சிலப்பதிகாரம் திருப்பி அதை தானே அரைக்கிறது. ஆனால் இவர்கள் அதுக்கு அப்பால் போய் சட்டம், மருத்துவம், சம்பிரதாயங்கள், மாறுதல்கள், ஜனநாயகம், கல்வி என்றெல்லாம் பல்வேறு தளங்களுக்கு விரிகிறார்கள். அது ஒரு முக்கியமான விஷயம் போல எனக்கு படுகிறது. அது என்னை கவர்ந்த ஒரு விஷயம். இந்த பின்னணியிலே தான் இவர்கள் இந்த கருத்தரங்கை அமைத்திருக்கிறார்கள். இந்த கருத்தரங்கு அமைப்பை நான் கடந்த 4 வருடங்களாக பார்த்து கொண்டு வருகிறேன். அந்த அமைப்புக்குள்ளே ஒரு புலமைத்துவ ஆழம் போய் கொண்டிருப்பதை காணலாம். ஏறத்தாழ பல்கலைக்கழகம் இப்படித்தான் அமைக்கும். ஆனால் நான் பல்கலைக்கழகத்தை பல நாள் படிப்பித்த நான் துணிந்து சொல்லுவேன்,
பல்கலைக்கழக கல்லறிவார்கள். பல்கலைக்கழக கருத்தரங்க ஆழத்தை விட இங்கு கருத்தரங்க ஆழங்கள் கூடுதலாக இருக்கிறது. அது ஒரு முக்கியமான விஷயம். அதே பல்கலைக்கழகக்காரங்க ஒத்துக்கொள்வார். பல்கலைக்கழகம் நிறுவனம், அங்கே ஆராய்ச்சி மாநாடு நடக்கும். அங்கே சடங்காகத்தான். சடங்குன்னு சொன்னால் என்ன? மேலதாளங்களோடு சிக்கி அழைத்து வர்றது, பாட்டுரைக்கிறது, பொன்னாடை பூக்கிறது, மாலை போடுறது, அதிலேயே ஒரு அரை நாள் கழிச்சு. இனி கருத்தரங்கு ஆரம்பித்தால் பாபுவா கொண்டு விட்டால் அங்க கருத்தரங்கத்தில் உரையாற்றுபவர்களை 15 நிமிடம் உரையாற்ற வேண்டும். அவ்வளவுதான். அடுத்த ஆள் வந்து விடுவேன். ரிச்சுவல். அவங்க சொல்லி முடிக்கும் போது தொட்டு வருது 15 நிமிஷம் ஆயிட்டு. அங்க ஆராய்ச்சி நடைபெறுவதாக எனக்கு தெரியவில்லை. மத்தியானம் சாப்பாட்டுக்கு நேரம் கொடுக்குவாங்க, பின்னே டீயும் கொடுப்பாங்க, வெளிநாட்டுக்காரங்க வருவாங்க, நல்லா கதைப்பாங்க, ஆராய்ச்சி மாநாடு முடிச்சு. நான் இதை பார்த்து போட கவிதைகள் எழுதி வச்சிருக்கேன். ஆராய்ச்சி மாநாடு, ஆராய்ச்சி மாநாடு, டும் 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 டுமுக்கடி, டும் 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 டுமுக்கடி டும்னு சொல்லி அந்த மாநாட்டை கேள்விப்பட்டு கவிதை கூட வந்தேன். அந்த அளவுக்கு சில பல்கலைக்கழகங்கள் நடத்துகின்ற ஆராய்ச்சி மாநாடு கேலி கூத்துகளாக இருக்கு. தமிழ் ஆராய்ச்சி சொன்னால் தமிழ் ஆராதனை, தமிழை வணங்குறது. சமய ஆராய்ச்சி சொன்னால் பூசை தான். தமிழை புகழ்றது, பூசை வைக்கிறது. அதுதான் தமிழ் ஆராய்ச்சி அந்த சமய அந்த தமிழ் மாநாடும் சமய மாநாடுமா இருக்குது. அவை வேணும் தான், அவை இல்லாமல் அவங்க இல்லை. ஆனால் ஆராய்ச்சி என்று வருகின்ற பொழுது அது ஆராய்ச்சியாகத்தான் இருக்கணும், கட்டும் ஆராய்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த தன்மையை தமிழ்ச்சங்கம் பேணி வருகிறது. அந்த வகையிலே இந்த முறை இந்த கருத்தரங்கி அவர்கள் 3 நாள் நடத்தியிருக்கிறார்கள். நான் 3 நாளும் அவதானித்தேன். நேற்று பின்னேறம் பெற முடியவில்லை. ஆனால் நான் வீடியோவிலே அங்கே என்னுடைய ரூமிலே இருந்து பார்த்து கொண்டிருந்தேன். இதை பற்றி நான் இங்கே இருந்து கொஞ்சம் பேருக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னால் இதில் பலர் நீங்கள் ஆராய்ச்சி மாநாட்டுக்கு வரவில்லை, இந்த ஆய்வு மாநாட்டுக்கு வரவில்லை. வராதவர்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம் தர வேண்டும். நான் உங்களுக்கு இந்த ஆராய்ச்சி மாநாட்டில் என்ன நடந்தது மிக சுருக்கமாக சொல்வீர்கள். முதல் நாள் 2 சிறப்புரைகள் இருந்தன. ஒன்று ஈழத்து தமிழிசை வளர்ச்சி, நெருக்கடிகளும் சவால்கள். இந்த பேரை பாருங்க. பேராசிரியர் சுகன்யா அரவிந்த் யாழ்ப்பாணம் இருந்து வந்திருந்தார். மியூசியம் தமிழிசை வளர்ச்சியை பற்றி பேசினார். என்ன நெருக்கடியை எதிர்கொள்கிறது, என்ன சவால்களை எதிர்கொள்கிறது என்று அவர் அழகான ஒரு உரை நிகழ்த்தினார். அடுத்தது ஈழத்தில் தமிழ் ஆடலும் அதிகாரம் என்பதை பற்றி பேராசிரியர் அவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் வந்திருந்தார். 2 பேரும் இளைஞர்கள். அண்மையில் தான் பேராசிரியர் ஆகினவர்கள். 2 புது பேராசிரியர்கள், ஒன்று வடக்கிலிருந்து ஒன்று கிழக்கில் இருந்து. 2 பேரும் வந்து அவர் சொன்னார், இந்த ஆடலுக்குள் என்ன அதிகாரம் இருக்கிறது, எந்த ஆடல் அதிகாரத்துவமாக இருக்கிறது, ஏன் ஏனைய ஆடல்கள் கவனிக்கப்படவில்லை என்று அவர் புரட்டி போட்டேன். இந்த 2 உரைகளும் ஒரு அசைச்ச உரைகள். 2ஆம் நாள் கருத்தரங்கிலே பேரா சபாஜிராஜா அனுப்பிய கட்டுரை வாசிக்கப்பட்டது. ஈழத்தில் தமிழ்நாட வளர்ச்சி ஆய்வை வேண்டும் இடைவெளி. ஈழத்து தமிழை பற்றி, ஈழத்து தமிழ இசையை பற்றி நிறைய வந்திருக்கிற கட்டுரைகள். ஆய்வுக்குள் இடைவெளி இருக்குது, இட்டிறப்பாத இடைவெளிகள் இருக்குது. அது என்ன என்பதை பற்றி அவர் ஆடல் வளர்ச்சி, பரதநாட்டியம் எப்படி வந்தது, வேறு மற்ற இசைகளை எப்படி சேர்க்க வேண்டும் என்பதை பற்றி உரையாற்றினார். அடுத்ததாக பத்மநேசன் அவர்கள் தமிழர் முகிழ்ப்பு ஆடலும் மக்களிய ஆடலும் 2 சொல் அவனையும். முகிழ்ப்பு ஆடல், மக்களிய ஆடல். முகிழ்ப்பு ஆடல் சொன்னால் அப்பிருந்து மெல்ல மெல்ல இந்த மக்கள் கலை கூடாக முகிழ்ந்து வந்து மேற்கிளம்பிய ஒரு செவ்விய ஆடல் பரதநாட்டியம். பரதநாட்டியம் சார்ந்தது. மக்களிய ஆடல், மக்கள் இருக்கிற வேறு ஆடல் முறைகள். இந்த 2 முறைகளை பற்றி, இந்த 2 ஆடலை பற்றியும் பத்மநேசன் அவர்கள் மறுவாசிப்பு செய்தார். எந்த ஆடலும் மேல் இருக்கிறது, ஏன் அந்த பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லி. 3ஆவதாக ஈழத்து தமிழ் ஆடல் மரபிலே எப்படி பயிலுகின்றார்கள் இந்த ஆடலை, அது எப்படி
அந்த ஆடல் பயிற்சியை அவர்கள் அரங்கேற்றுகிறார்கள். என்ன சம்பிரதாயங்களை கடைப்பிடிக்கிறார்கள்? அந்த சம்பிரதாயங்கள் போதுமா போதாதா, கிரிட்டிக்கலா, விமர்சன ரீதியாக அது பார்க்கப்பட்டது. இந்த மூன்றும் கட்டுரைகளும் எங்களை திருப்பி பார்க்க வைத்தது. அதாவது எங்கள் ஆடல் மரபு என்ன, அந்த ஆடல் மரபு எப்படி கற்பிக்கப்படுகிறது, என்ன சம்பிரதாயங்களை பண்ணுகிறார்கள், இன்றைக்கு போதுமா போதாதா. இதுதான் ஆராய்ச்சியினுடைய ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ஆராய்ச்சிக்கு பிரச்சனை வேணும். கட்டுரை இல்லை, ஆராய்ச்சி கட்டுரை பெற கட்டுரை பெற ஆராய்ச்சி பெறுகின்ற பொழுது பிரச்சனைகளை எடுத்து ஆராய வேணும். அந்த பிரச்சனைகளை ஆராய்ந்து வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். அந்த வழிகாட்டிலே அங்கே நான் கண்டேன். சனிக்கிழமை மாலை பேராசிரியர் சீவரட்னம் ஒரு உரையாற்றினார். அதுக்கு பேர் கலைகளினோடு வரலாற்றை அறிதல். வரலாற்றை நாங்கள் வரலாற்று புத்தகத்திலாம் படிக்கிறோம், அல்லது கல்வெட்டில் படிக்கிறோம், அல்லது புதவர் ஆராய்ச்சியில் படிக்கிறோம். ஆனால் கலைகளுக்கூட எப்படி நாங்கள் வரலாற்று அறியலாம்? அவர் அழகாக சொன்னார் சில விஷயங்கள். எப்படி வரலாறு கட்டமைக்கப்படுது வேறு விதமாக, கலை கட்டமைச்சிருக்கு வரலாற்றை வேறு விதமாக. தமிழ் பௌத்தம் பற்றி பேசினார். வரலாறு பௌத்தத்தை சிங்கள மக்களோடு சேர்ந்து போடுது, சிங்கள பௌத்தமாக்கி போடுது. ஆனால் கலை வரலாறு தமிழ்ல பௌத்தம் இருந்ததை காட்டுது, தமிழ் பௌத்த சிலைகளை காட்டுது. அப்படி என்றால் வரலாறுங்களுக்கு பிழையாக கற்பிக்கின்றதா, கலை வேறதாக கற்பிக்கின்றது என்று பெரிய ஒரு குண்டை அவர் தூக்கி போட்டார். இப்படியாக சிந்திக்கக்கூடிய இன்னைக்கு நடந்த கூட்டத்திலே முக்கியமான விதம், நான் ஒரு பேச்சு பேசினேன். அதில் ஈழத்து தமிழிசை வரலாறு எப்படி, வரலாறு எழுதியல் பிரச்சனை. எழுதியல் என்ன? வரலாறு வேற, வரலாறு எழுதியல் வேற, ஹிஸ்டரி வேற, ஹிஸ்டோரியோகிராஃபி வேற. வரலாறு என்பது தகவலை வைத்துக்கொண்டு ஒரு இன்டர்பிரேஷன், அவ்வளவுதான். கல்வெட்டு கிடைக்கும், ஆவணம் கிடைக்கும், வச்சுக்கொண்டு சில கருத்துக்கள் சொல்லுவார். வரலாற்று எழுதியல் என்று சொன்னால் ஆரம்ப வரலாற்று எழுதுறாங்க, அல்ல விடுபட்டு போன ஆக்கள்ளார் எதை முக்கியத்துவப்படுத்துறாங்க, ஆர் முக்கியப்படுத்துவதற்கான காரணம் என்ன, அந்த கால சூழல் என்ன செய்யுதுன்னு தான் வரலாற்று எழுதியல். இந்த வரலாற்று எழுதிய பின்னணியில் எப்படி இசை வரலாறு எழுதப்பட்டது என்பதை நான் விளங்கப்படுத்தி, அந்த இசை வரலாறை நான் தொகுத்து காட்டி 12, 13 இசை வடிவங்களை காட்டி, இசையை மேலுக்கு இருக்கிற இசை வடிவங்கள், இடையில் இருக்கிற இசை வடிவங்கள், கீழுக்கு இருக்கிற இசை வடிவங்கள் 3ஆக எடுத்து காட்டி, எப்படி சமூகத்தில் அந்த கட்டுமானம் இருக்கின்றதோ அதே போல இசையிலும் அந்த பார்வை இருக்கிறது என்று சொல்லி 7 நூல்களை எடுத்து காட்டி, இந்த 7 நூல்களும் மேலுக்குத்தான் கதைக்கிறது ஒழிய இடைக்கும் வரல கீழுக்கும் வரல என்று எடுத்து காட்டி இந்த வரலாறு மாற்றி எழுதப்பட வேண்டும் என்று நான் பேசினேன். அதை பற்றி உரையாடல் நடந்தது. அதுக்கு பிறகு ஈழத்தமிழர் முகிழ்ப்பு இசையும் மக்கள் இசையும் என்று சொல்லி பேசினான் சுவன்யா. அவ எப்படி மக்கள் இசையும் இந்த இசையும் இணைந்தும் பிணைந்தும் உண்டாகலாம் என்பதை பற்றி பேசினார். இறுதியாக விமலேஸ்வரி அவர்கள் நல்ல உரையாற்றினார். ஈழத்தமிழிசை பயிர்வு எப்படி, கர்நாடக சங்கீதம் எப்படி பயிற்றுறாங்க, பன்னிசை எப்படி பயிற்றுறாங்க, கூத்து எப்படி பயிற்றுறாங்க, சடங்கிசை எப்படி பயிற்றுறாங்க, அந்த பயிற்சி அதுக்கப்புறம் எப்படி வெளியாக தரப்படுது, வெளியாது அதில் போதாமை என்ன என்ற அழகாக தன்னுடைய அனுபவத்தை தந்தார். இவ்வளவு நான் சொல்லி வரக்குள்ள உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும். பெரிய ஒரு கருத்தரங்கம், பெரிய ஒரு ஆராய்ச்சி மாநாடு நடந்து முடிந்தது. இதை கொஞ்சம் எல்லா பேரும் சொன்னது இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்ன நடந்தது என்று தெரிய வேணும் என்பதற்காகத்தான். இப்போ வெறும் இதுக்குள்ள பார்த்தா என்ன பெருமைன்னு சொன்னால் வெறும் ஆடம்பரம் இல்லை. பல்கலைக்கழகத்தில் நடக்கிற போல ஆடம்பரங்கள் சத்தங்கள் அதுகள் ஒன்றும் இல்லை. அடக்கமாக ஆழமாக பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது, உரையாடப்பட்டிருக்குது. இவ்வளவும் மதுசூதனன் என்ன செய்வார்னு சொன்னால் நூல் படிக்கத்தில் உணர்ந்தது. மதுசூதனன் வடிவாதம் நடத்தி கொண்டு போனார். முன்னுக்கு 2 ஒழுங்குபடுத்தி அந்த தோட்டக்காரன் ஓடுற தண்ணி அப்படி வெட்டி 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 அப்படி திருப்பி போகிற மாதிரி அந்த ஒரு ரோல் அவர் எடுத்துக்கொண்டு எல்லாம் போனார். வசந்தி அவர் தலைவி
ஒவ்வொரு முறையும் அவருடைய பேச்சு எல்லாம் கச்சிதமாக இருக்கும். எழுதி கொண்டு தான் வாசிக்கலாம். எனக்கு ஆச்சரியம், சட்டத்திறனியா அல்லது தமிழ் ஆய்வாளரான்னு சந்தேகப்படுறேன். மிகவும் ஆழமாக பல கருத்துக்களை சொல்லுகிறார். பிகாஸ் ஷீ இஸ் ரீடிங். அவள் வாய்ச்சி கொண்டிருக்கிறார், மதுசூதனம் வாய்ச்சி கொண்டிருக்கிறார். எப்போதும் அப்டேட் பண்ணுவாங்க, தங்களை அவங்க அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நடக்கிற விஷயத்துக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அப்டேட் பண்ணாவிட்டால் நீங்கள் அவுடேட்டாக போயிட்டுருவீங்க, செத்துப்போன நாட்களாக தான் இருப்பீங்க. அந்த அப்டேட்டை நான் வசந்தியிலும் காணக்கூடியதாக இருந்தது. இறுதியாக நான் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். இன்று இப்போ தலைக்கோள் விருது தரப்பட இருக்கிறது. அதை விட இன்னொன்று சொல்ல முக்கியமாக 5 அரங்கினே நடைபெற்றது. ஒரு அரங்கு நாசுர வித்வான் ருத்ராபதி அரங்கு, நாதசுர வித்வான். சங்கீத பூஷணங்களையே நாங்கள் துவங்கி பாட்டுக்காரங்களை தூக்குற எடுத்து நாதசுர வித்வான் முன்னுக்கு வர. சங்கீத பூஷணம் ராஜு அவர் மட்டக்களப்பை சேர்ந்தவர், சித்ர சுப்ரமணிய மாணவர், தமிழ் இயக்க பாடல் பாடினவர். ஈழத்து பூராண்ணா சிவராஜகோபால் அவர் ஒரு நூல் எழுதுகிறார். அவர் கூத்துக்களை பற்றி எழுதியிருக்கிறார். அப்போ கூத்தை பற்றி கொஞ்சம் பிரதானப்படுத்தினவர். தமிழர்மை சண்முக சுந்தரம் அவர் நூல்கள் எழுதியிருக்கிறார், நாட்டாள பாடல் எழுதியிருக்கிறார். அவர் தவிலையின் நாசுரத்தையும் பிரதானப்படுத்தினவர். யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு அறிஞர் நாசுரத்தையும் தவிலையும் பிரதானப்படுத்த, மட்டக்களப்பிலிருந்து அறுத்து கூத்தை பிரதானப்படுத்துங்க. இந்த 2 மண்டே தான் ஈழத்தமிழர் இசை. தனியை யாழ்ப்பாணத்தை இசையில, தனியை மட்டக்களப்பு இசையில் ஈழத்தமிழர் இசை. மலையக தமிழர் இசையை சேர்க்கப்படும். அப்படி சேர்த்தால்தான் ஈழத்தமிழர் இசை உருவாகும். அதை இந்த இந்த நினைவுகள் காட்டின தமிழ்வான் காமாட்சி வந்திரம் பிள்ளை அரங்கிலே இப்போது நடைபெறுகின்றது. அப்போ இவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னால் அது முக்கியமான விஷயம். இதுவரைக்கும் வெளியால தெரியப்படாமல் இருந்தார்கள், மறைக்கப்பட்டார்கள். நாங்கள் நிமிந்து பார்த்தால் அவங்கள தான் சொல்லுவோம், இவர் தான் நாளைக்கு பேர் சொல்லுவோம். அது சொல்லி 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 பாடமாக்கி அவங்களோட கூட வந்த ஆட்களை தெரியாது. தலைவர்மார தெரிகிற அளவுக்கு தலைவருக்கு பின்னால் இருக்கிற அவங்களோட ஐசியன்ஸும் தெரியாத பேருக்கு எங்களுக்கு. நாங்கள் தலைவர்மாருக்கு பழக்கப்பட்டாக்கள் தான். தலைவர் தான் பெருசு, வரதோட தான் பெருசாக்கணும். தலைவர்மாருக்கு பக்கத்தில் காத்திரமாக அவருக்கு உதவி செய்த ஆக்கள் கண்டிப்பாக அனுப்பி அப்படியான ஆக்கள் தான் இருக்கும். இவர்கள் எல்லாம் மறைக்கப்பட்ட ஆக்கள், இதுவரைக்கும் தெரியாத ஆக்கள். நான் ராஜு மாஸ்டரை பற்றி தேட போனால் அவர்கிட்ட கூகுள்ல இல்லை. சிலாக்களை தேட போனால் கூகுள்ல இல்லை, ஆவணம் இல்லை அவங்களை பற்றி. தேடி பிடிச்சிருக்காங்க அந்த ஆவணங்களை அவர்கள். அப்படி அதை இறுதியாக நான் சொல்வது, இன்று தலைக்கோள் பெறப்போகின்ற 3 பேர் மிக முக்கியமான ஆக்கள். அவங்களும் ஆவணங்கள்ல காணப்படாத ஆக்கள், நிறைய சாதிச்சிருக்கிறாங்க. ஆனால் பகிரங்கமாக தெரியாது. தெரியப்படாதவர்கள், மறைக்கப்பட்டவர்கள், கூறப்படாதவர்கள் தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுதான் எங்களுக்கு தேவை. எங்களுடைய வரலாற்றில் மறைக்கப்பட்ட வரலாறு, வேண்டுமென்று மறைக்கப்பட்ட வரலாறுகள், அல்ல திட்டமிட்டு மறைக்கப்பட்ட வரலாறுகள், அல்ல தெரியாமல் மறைக்கப்பட்ட வரலாறுகள் தோண்டி எடுக்கப்பட்டு அது வருகின்ற பொழுதுதான் வரலாறு முழுமையடையும். அந்த வகையில் இன்று தலைக்கோள் பெற இருக்கின்ற 3 பேர் முக்கியமான ஆக்கள். ஒன்று நாதகான விருட்சம் ரா சுந்தரமூர்த்தி அவர்கள். அவர் முக்கியமானவர். சுந்தரமூர்த்தி 87 வயது அவருக்கு இப்ப வர முடியாமல் இருக்கிறார். 1939 பிறந்தவர். ருத்ராபதியிட்ட படித்தவர், ராஜாட்ட படித்தவர். ராஜரட்னம் பிள்ளை வித்வான் வந்தெடுத்து அவரோடு சேர்ந்து நாதசுரம் வாய்ச்சவர், தமிழ் வாய்ச்சவர். நாசுரம் பாக்க சேர்ந்து இதை விட திருப்பனந்தாள் ஆதீனத்துக்கு போய் முத்துக்கந்தசாமி தேசியர்கிட்ட முறையாக பண்டிசை படித்தவர். இதெல்லாம் புதிய செய்திகள், பெரிய பெரிய ஆட்கள். அது மாதிரி மற்றவரை பார்த்தார். திருஞான சம்பந்தனம், திருஞான சம்பந்தம் நான் சொல்றேன், திருஞான சம்பந்தத்தை நான் இப்ப சொன்னேன். அவர் ராஜரட்னம் பிள்ளைகிட்ட படிக்க திருஞான சம்பந்தம் தான் பண்டிசையை படிக்க. அவருக்கு 80 வயது. அவர் திருப்பரந்தாள் ஆதீனம் முத்துக்கந்தசாமியிட்டு போய் முறையா படித்தவர். இந்த பண்ணுகளை பண்டிசை வகுப்பு வச்சிருந்தவர்.
பண்ணிச்சு யாழ்ப்பாணத்தில் பரப்பினர். இவரெல்லாம் இப்போதான் தெரிய வருகிறார்கள் வெளியார். அடுத்த வசந்தி உஞ்சிது பாதம். வசந்தி உஞ்சிது பாதம் 55ஆம் ஆண்டு பிறந்தவர். அவருக்கு 71 வயது. ஏரம்பு சிப்பியாட்ட படித்து பரதம் படித்தவர், கதகளி படித்தவர், சாந்தினி சிவஞர் தொடர்ந்து படித்தவர், அடையாள லட்சுமணனுடைய மாணவி, பரதகலாகேந்திரம் வைத்திருந்தவர், இந்து மகளிர் கல்லூரியில் படிப்பித்தவர். ஒரு சுவையான செய்தி கூறுகிறேன். நானும் அவரையும் சேர்ந்து ஒரு நாட்டிய நாடகம் தயாரித்திருக்கிறோம் 9ஆம் ஆண்டிலே. அப்போது அவர் அந்த அந்த பாடசாலையிலே ஆசிரியராக இருந்தார். என்னை கூப்பிட்டு மிஸ் ராமநாதன் ஒரு அந்த பிள்ளைகளுக்காக ஒரு நாட்டிய நாடகம் கேட்டபோது நான் எழுதின நாடகம் தான் மலை விடிவு என்ற நாடகம். அதுக்கான நடனம் முழுதையும் அமைச்சு ஒழுங்குபடுத்தி எடுத்தவர் வசந்தி உஞ்சிது. அப்போ எனக்கு அவர் தெரிய வந்தது, அவர் தெரிய வந்தது, குடும்பம் தெரிய வந்தது, பின்னணி தெரிய வந்தது, எல்லாம் தெரிய வந்தது. மிகவும் அர்ப்பணிப்பான அருமையான ஒரு கலைஞர் அவர். இது நடந்தது எப்ப? இன்றைக்கு 50 வருடங்களுக்கு முதல், 48 வருடங்களுக்கு முதல். அந்த அந்த நாடகத்துக்கு இசையமைக்கிறதுக்குள்ள முக்கியமான ஆளுவாள் எங்களோட பழைய வைஸ் சான்சலர் சண்முகலிங்கம், என் சண்முகலிங்கம். அவரும் பாடினவர். ஞானசக்தி, வேளானந்தன், சாந்தினி சின்னேசன் எல்லாருமாக வந்து அவங்க பார்த்து திருத்தங்கள் சொன்னாங்க. இப்படி ஒரு அற்புதமான காலம் அந்த காலம். இன்றுதான் அவர் கண்டு பல விஷயங்கள் கழிச்சு கொண்டோம். அப்போ இதுக்குள்ளால் என்ன தெரிய வருதுன்னு சொன்னால், 3 முக்கியமான ஆட்களை நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள். அந்த வகையில் இப்போ இதுவரைக்கும் நான் என்னுடைய உரையை சுருக்கமாக சொன்னால், இந்த தமிழ்ச்சங்கத்தின் பணிகள் எது நோக்கி போகிறது, ஆடம்பரம் இல்லை, அடக்கமாக போகுது. அந்த புத்தகங்கள் நிறைய வந்து கொண்டிருக்குது, ஆடல் பற்றி, இசை பற்றி, திருக்குறள் பற்றி எல்லாம் வந்து கொண்டிருக்குது. ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய ஆராய்ச்சி விஷயங்களை ஆழமாக அது செய்து கொண்டிருக்கிறது ஆர்ப்பாட்டங்களுக்கு மத்தியில். முதலாவதாக. 2வதாக இந்த ஆடல் மரபு, பாடல் மரபை பற்றி ஒரு நீண்ட காலமாக நடைபெற்று வந்த அந்த மரபை பற்றி அவர்கள் ஆராய்ஞ்சு எது விடுபட்டது, எது விடுபடலை, எதை சேர்க்க வேணும் என்று சொல்லி புதிய திருப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதை கூட தலைக்கோல் வழங்கி கௌரவிக்கிறார்கள். தலைக்கோலை பற்றி 2 வார்த்தை கூடி என்னுடைய பேச்சை முடிக்கின்றேன். தலைக்கோல் என்பது தமிழ் மன்னர்கள் கிபி 2ஆம் நூற்றாண்டிலே மிகுந்த திறமான கலைஞர்களை கொடுத்த ஒரு பட்டம் தலைக்கோலி என்று சொல்வார். சிலப்பதிகாரத்திலே மாதவி பெற்ற இந்த பட்டம் தலைக்கோலி. இந்த தலைக்கோல் என்றது மிக உன்னதமான ஒரு விருது என்பதற்கு உதாரணம் என்னவென்று சொன்னால், அந்த தலைக்கோலுக்கு எடுக்கிற கம்பு இருக்கிறது, அந்த கம்பு தான் முக்கியம். அந்த கம்பு என்ன தெரியுமா? பகையரசரோடு சண்டை பிடிச்சு அவங்களோட குடைய பிடுங்கி அந்த குடை காம்பில் செய்யறது தான் தலைக்கோல். அப்ப அவ்வளவு பெருமதியான சாமான். ஒரு மன்னன் பகையரசரை வென்று முடிய பறித்து கொடுக்கின்றால் இன்னொரு சொல்லுவார், இன்னொரு முடி சூட்டப்படுகிறது. தான் அணிஞ்ச முடி வேறு இல்ல, நான் வென்ற பகைமை உனக்கு தாரம் பிடி என்று கொடுத்த பட்டம் தான் தலைக்கோல் பட்டம். அந்த தலைக்கோல் பட்டத்தை நாங்கள் 2000ஆம் ஆண்டிலே நாங்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அறிமுகம் செய்தோம். அண்ணாவிமாருக்கும் கூத்து கலைஞர்களுக்கும் தலைக்கோல் பட்டம் வழங்கி கௌரவித்தோம். நம்ப மாட்டீர்கள், தலைக்கோல் பட்டம் கொண்டு வருகின்ற பொழுது தலைக்கோல் முன்னுக்கு வரும். தலைக்கோல் முன்னுக்கு வரும், இந்த ஊர்வலத்தில் வரும் மேளதாளங்களோடு. அது அங்கே வைத்து தலைக்கோல் பெறுபவரை பற்றி ஒரு ஆள் பேசுவார். பேசி முடிய வைஸ் சான்சலர் அவருக்கு பொன்னாடை போட்டுவார். எல்லாரும் மினிப்பாங்க, யூனிவர்சிட்டிகளும் மினிக்கும், பேராசிரியர் எல்லாரும் மினிப்பாங்க. முங்கலத்துறை தலைவர் தலைக்கோல் அவருக்கு கொடுத்தார். இப்படி ஒரு முறையை நாங்கள் அங்கே ஏற்படுத்தினோம். அண்மையிலே பாலசுகுமாருடைய அந்த அனாமிகா நிறுவனம் தலைக்கோல் வழங்கி கௌரவிக்கு தொடங்கி இருக்கின்றது. தலைக்கோல் பெறுவது என்பது பெரிய விஷயம். தலைக்கோல் பெறுவது என்பது பெரிய விஷயம் என்றதை விட யார் கொடுக்கிறாங்கன்றது பெரிய விஷயம். கண்ட வேண்டாக்கெல்லாம் தலைக்கோல் என்ற பேரில் கொடுத்தால் அதுக்கு பெருமதி இல்லை. ஒரு நிறுவனம், தமிழ்ச்சங்கம் ஒரு பெரிய நிறுவனம், பல்கலைக்கழகத்துக்கு நிகராக நிற்கிற ஒரு நிறுவனம். அது கொடுக்கின்ற பொழுது அந்த தலைக்கோல்
பெருமைப்படுகின்றது. தலைக்கோல் பெருமை பெறுகின்ற வசந்தி, உங்களுக்கு எனது பாராட்டுக்கள். நீண்ட நாளைக்குள்ள உங்களை சந்திக்கிறேன். அதே வசந்தியாக தான் இருக்கிறீர்கள். உங்களுடைய சாதனை எனக்கு தெரியும். உங்களுடைய பல பட்டங்கள் இங்கே சொல்லப்படவில்லை. அவ்வளவு நிறைய பட்டங்கள் எடுத்திருக்கிறீர்கள். மற்ற இருவரும் வரவில்லை. அவர் இருவரையும் நான் வணங்கி வசந்தி அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்து உரையை முடிக்கின்றேன். வணக்கம். ஆழமாக அகலமாக தன்னுடைய கருத்துக்களை சுருக்கமாக விட்டு சென்ற பேராசிரியர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சியாக தலைக்கோல் வழங்கல் நிகழ்ச்சி இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. பழைய காலத்து நாடக கணிகை மகளிர் ஆடல் பாடல் கலைகளை பயின்ற அரிய செய்தியை சிலப்பதிகாரம் நமக்கு தருகின்றது. 5 வயதில் இருந்து இந்த கலைகளை பயிலத் தொடங்கி தம்முடைய 12வது வயதில் சபையோர் முன்னிலையில் அரங்கேறும் இக்கலை பற்றிய சிறந்த அரங்கேற்றுவார்கள். இக்கலை பற்றிய சிறந்த அறிவுடையோருக்கும் திறமை உடையோருக்கும் தான் தலைக்கோல் பட்டம் வழங்கப்படும். இப்பொழுது பேராசிரியர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டார்கள். இந்த தலைக்கோல் எந்த அந்த மரம் எந்த இடத்திலே எவ்வாறான பெருமை பெற்ற அந்த மரத்தை கொண்டு அந்த தலைக்கோல் செய்யப்படுகின்ற என்ற ஒரு அரிய செய்தியையும் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அப்ப மலைத்தற்குரிய சிறப்பினை எய்தியவருக்கு தான் இந்த தலைக்கோல் பட்டம் உரியது என சிலப்பதிகாரம் சொல்லுகின்றது. அந்த வகையிலே நாங்கள் மாதவி அந்த பட்டத்தை பெற்றுக்கொண்டார் என்று நாங்கள் அறிகின்றோம். அது மாத்திரமல்ல, பிற்கால சோழ மன்னர்களும் இந்த ஆடல் பாடல்களில் சிறந்தவர்களுக்கு இந்த பட்டத்தை வழங்கி கௌரவித்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே இங்கே தலைக்கோல் பெறுவதற்காக பேராசிரியர்கள் சொன்ன மாதிரி பெறுபவரும் அதை கொடுப்பவர்களும் 2 பேருக்குமே பெருமைமிக்க நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது. முதலாவதாக நாதகான விருட்சம் இராசு சுந்தரமூர்த்தி அவர்களுக்கும், பன்னிசை கலாமணி இரா ஞானசம்பந்தன் அவர்களுக்கும், கலாவித்தகர் வசந்தி குஞ்சிதபாதம் அவர்களுக்கும் இந்த தலைக்கோல் விருது வழங்கப்பட இருக்கின்றது. இந்த 3 பேர்களையும் நான் பார்த்தபோது என மனது ஓடிய ஒரு எண்ணத்தை இங்கே நான் சொல்லுகின்றேன். பண்பாடு என்பது நடத்தை என்று சொல்லுகின்றார்கள். எங்களுடைய தமிழர்களுடைய பண்பாட்டிலே உணவு, உடை, சகல விடயங்களிலுமே பண்பாடு பதிவு செய்யப்படுவதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். இந்த பெயர்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு இறை நாமம் அல்லது கலைகளுடன் சம்பந்தப்பட்ட பேராக இருக்கின்றது. சுந்தரமூர்த்தி என்பது ஒரு தெய்வீக பேராகவும், அதே மாதிரி நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று சுந்தரரால் போற்றப்பட்ட திருஞான சம்பந்தர் அவருக்கும் இந்த தலைக்கோல் வழங்கப்படுகின்றது. இங்கே அவர்களை பற்றிய உரை சிறப்பாக இடம்பெற உள்ளது. நாவுக்கரசர் ஒரு பாடலிலே சொல்லுவார், இறைவன் எங்கே இருக்கின்றான் என்பதற்கு ஒரு வசனம் சொன்னார். மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கிலுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் என்று சொன்னார் அப்பர் சுவாமிகள். ஆகவே அந்த பெரிய பேறு பெற்ற அந்த திருஞான சம்பந்தன் அவர்களுக்கும் வசந்தி குஞ்சிதபாதம், இந்த குஞ்சிதபாதம் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஏதோ ஒரு வகையில் அந்த கலையுடன் அது தொடர்பட்ட பேராக இருக்கின்றது. குஞ்சிதம் என்றால் வளைந்த, பாதம் என்றால் திருவடி. நடராஜருடைய தூக்கிய திருவடி அதான் சக்தி பாதம். சிவகாமி அம்பாளுடைய பாதம் அது குஞ்சித பாதமாக சொல்லப்படுகின்றது. அந்த ஆற்றல்கள் நிறைந்த பாதம். தன்னுடைய அந்த பேரிலே குஞ்சித பாதத்தையும் இணைத்து கொண்டு அவர் நடனக்கலைக்கு ஆற்றுகின்ற அந்த சேவை அளப்பெரியது. ஆகவே இந்த மூவருக்கும் தலைக்கோல் விருது வழங்கி இன்று
கௌரவம் செய்ய இருக்கின்றது கொழும்பு தமிழ்ச் சங்கம். முதலாவதாக நாதகான விருட்சம் இராசு சுந்தரமூர்த்தி அவர்களுக்கான அந்த உரையை வழங்குவதற்காக எங்களுடைய இலக்கிய குழு செயலாளர் திரு தட்சிணாமூர்த்தி மதுசூதனன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நாதகான விருட்சம் இராசு சுந்தரமூர்த்தி. இன்றைய வழக்கில் நாதஸ்வரம் என்று தவறாக கூறப்படும் நாகசுரம் என்பது தமிழரின் அடையாள இசைக்கருவி. குறிப்பாக நாகசுரமும் யாழும் வீணை தமிழிசையின் மரபு வாத்தியங்கள். ஈழத்து தமிழ்ச் சூழலில் நாகசுர வாத்தியத்தின் முழு அடையாளங்களில் ஒன்றாக நாதகான விருட்சம் இராசு சுந்தரமூர்த்தி திகழ்கின்றார். இவர் ராசு கௌரியம்மா தம்பதியின் மகனாக 17/9/1939 இனிவில் எனும் கலைவளம் மிகுந்த சிற்றூரில் பிறந்தார். தனது ஆரம்ப கல்வியை இனிவில் சைவ மகாஜனா வித்தியாசாலையில் கற்றார். இவர் இயற்கையாகவே கலை ஆர்வமும் இசை ஆர்வமும் கொண்டவராக இருந்தார். இதனால் விஸ்வலிங்கம் கோதண்டபாணி இசைக்குழுவில் தாளக்கலைஞராக பல ஆண்டுகள் தாள இசை ஞானத்தை வளர்த்து கொண்டார். தொடர்ந்து அக்காலத்தில் கோண்டாவிலில் தங்கியிருந்த தமிழக நாகசுர கலைஞரான திருநெல்லிக்காவல் நாராயணசாமி அவர்களிடம் பல ஆண்டுகள் குருகுல முறைப்படி நாகசுர கலையின் இசைக்கலையின் அடிப்படைகளை கற்று தனது இசைப்புலமையை பட்டதீட்டி வந்தார். மேலும் விஸ்வலிங்கம் முத்துராபதி அவர்களிடம் குருகுல முறைப்படி ராகம், கீர்த்தனை, கற்பனாஸ்வரம் போன்றவற்றை கற்றார். ஆலயங்களில் நாகசுரத்தை சிறப்புற வாசிக்கும் கலைஞராக சிறுபிராயத்திலேயே உயர்வு கண்டார். அக்காலத்தில் நாகசுர மேதையாக விளங்கிய மாவட்டபுரம் ராசா அவர்களிடம் குருகுல முறைப்படி இக்கலையின் ஆழங்களையும் நுட்பங்களையும் கற்று தனது ஆளுமையை இன்னும் மெருகூட்டிக் கொண்டார். இதனால் இந்த குழுவில் இணையாக வாசிக்கும் சந்தர்ப்பத்தையும் பெற்றுக்கொண்டார். இவ்வாறு பல இசையாளர்களிடம் நுண்கலைகளை கற்றுக்கொண்டு வரன்முறை தவறாது நாகசுரக்கலையை அதன் நுட்பங்களை அழகாக வெளிப்படுத்தும் தனித்தன்மையுடன் பிரகாசிக்கும் ஆற்றல் கொண்ட கலைஞராக உயர்வு கண்டு வந்தார். அத்துடன் ஒப்பற்ற மங்கள இசை கலைஞராகவும் வளர்ச்சி கண்டார். 1959 தமிழகத்தில் இருந்து வந்த TN ராஜரட்னம் பிள்ளை அவர்களுடன் இணைந்து வாசித்து தனது தனித்துவமான திறன்களையும் வெளிப்படுத்தி நின்றார். மேலும் அக்கலைஞனுடன் தங்கியிருந்து ஏராளமான கீர்த்தனைகளையும் மல்லாரி, பல்லவி, கணக்கு வழக்கு முறைகள் போன்றவற்றை தெளிவாக கற்றுக்கொண்டார். இவ்வாறு திருவாரூரை TN ராஜரட்னம் பிள்ளை அவர்களின் ஆசீர்வாதத்துடனும் ஆலோசனையுடனும் 1963 தனித்துவமான குழுவை அமைத்து தனது இசைப்பணியினை நாடு முழுவதும் ஆற்றத் தொடங்கினார். ஆலய திருவிழாக்களிலும் பண்பாட்டு நிகழ்வுகளிலும் இல்லங்களில் நடைபெறும் சடங்குகளிலும் இசை விழாக்களிலும் மரபு வழி தவறாத மங்கள இசையை படைப்பாக்கமாக வெளிப்படுத்தி வந்தார். நேர கட்டுப்பாடு கொண்ட உன்னத கலைஞராகவும் தன்னை பண்படுத்தி கொண்டார். விஸ்தாரமாக ராகம் வாசிப்பதிலும் உருப்படிகளை முறைப்படி வாசிப்பதிலும் கணக்கு வழக்குகளை நுட்பமாக கையாளுவதிலும் திறன் ஆளுமை மிக்கவராகவும் தன்னை அடையாளப்படுத்தி வந்தார். ஆலய வழிபாட்டு முறைமைக்கேற்றவாறு நாகசுரத்தை ஒன்றிணைக்கும் செயற்பாடுகளின் வளர்ச்சி இசைக்கும் பக்திக்கும் வழிபாட்டு முறைக்கும் இடையேயான தொடர்புகளை வலியுறுத்தி நிற்கிறது. இந்த ஆக்க இசை மரபு தொடர்ச்சியில் புது விசையாகவும் இசை வாசிப்பாளராகவும் விளங்கி வந்தவர் சுந்தரமூர்த்தி. இங்கேயும் தனது தனித்துவ இசை அடையாள ஆளுமையை வெளிப்படுத்தியுள்ளார். இனிவில் கிராமத்தில் நாகசுர கலைஞர்களை இசை மருகர் என அழைக்கும் மரபு உண்டு. திசையொடுங்க தமிழ் சுரக்கும் இசை மருகர் என்று இனிவில் சின்னத்தம்பி புலவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக முருக வழிபாட்டின் கிராமிய பரிமாணங்களோடும் ஆகம பரிமாணங்களோடும் தவில் நாகசுரக்கலை இணைந்துள்ளமையால் மருகர் என்ற பெயர் வந்தது என்ற கருத்தும் உண்டு. இந்த மரபுரிமை தொடர்ச்சியின் வாரிசாக வருபவர் சுந்தரமூர்த்தி.
தமிழ் முகிழ்ப்பு இசையின் நுட்பமான ராகங்களான சங்கராபரம், கல்யாணி, பைரவி, தர்பார், காம்போதி போன்றவற்றை வாசிப்பதில் அதிக ஈடுபாடு கொண்டவராக திகழ்ந்தார். இதன் மூலம் தனக்கான தனித்துவ முத்திரையை பதிக்கும் ஆற்றல் கொண்டவராகவும் வெளிப்பட்டார். இசை உருப்படிகளை ஸ்வர, சாகித்ய, அங்க அடையாளங்களுடன் எழுதிக்கொள்ளும் வல்லமை உடையவராகவும் வெளியிருந்தார். நாகசுர கலையை மரபு வழி தவறாமல் ஏனியோருக்கும் கற்றுக் கொடுக்கும் இசைப்புலமையும் இசையாற்றலும் கொண்ட ஆசானாகவும் இருந்துள்ளார். தனது நீண்டகால இசை அனுபவத்தினால் ஏராளமான மாணவர்களை உருவாக்கியுள்ளார். நாகசுர கலையின் சிறப்பும் பெருமையும் என்றும் நிலைத்து நிற்பதற்கான தனது வழியில் ஒரு முகிழ்ப்பு இசையாக தமிழரின் அடையாளங்களில் ஒன்றாக இனங்காண்பதற்குரிய அடித்தளத்தையும் அமைத்துள்ளார். தமிழிசையை காற்று கருவியினால் வழங்குவதற்கு உருவாக்கம் பெற்றதே நாகசுரம். இன்று செவ்வியல் என்று கூறப்படும் முகிழ்ப்பு இசையையும் மக்களிய இசையையும் கையளிக்கும் இணைப்பு நிலையை கொண்டிருத்தல் நாகசுரத்தின் தனித்துவ சிறப்பாகும். இந்த இசை மரபு தொடர்ச்சியில் இசை வளங்கண்டு ஈழத்து தமிழ்ச் சூழலில் நாகசுர இசை மரபில் தனித்து அடையாளம் காணத்தக்க சிறப்புத்தன்மைகளை கொண்டவர் இராசு சுந்தரமூர்த்தி. தமிழிசை வரலாறு என்பது இசைக்கருவி வரலாறு, இசைக்கருவி வாசிப்போர் வரலாறு ஆகியவற்றையும் உள்ளடக்கியது. ஈழத்து தமிழிசை வரலாற்றிலும் வளர்ச்சியிலும் இசைக்கருவி வாசிப்போர் முக்கியமான பங்களிப்பை வழங்கியுள்ளனர். இந்த மரபு தொடர்ச்சியில் வருபவர் இராசு சுந்தரமூர்த்தி. நாகசுர கலைஞர்களின் கண்டுபிடிப்புகளில் ஒன்றாக அமைவது மல்லாரி வரிசை. தமிழிசைக்கு மல்லாரி மேலும் வலுவூட்டியது. அதனை கம்பீர நாட்டு ராகத்தில் வாசிப்பதில் வல்லவராக சுந்தரமூர்த்தி விளங்கினார். இதைவிட ராகம் வாசிப்பதிலும் ஒரு தனித்துவமான பாணியை வெளிப்படுத்தியிருந்தார். நாகசுரம் மிகுந்த கடினமான வாத்தியம் என்று பேராசிரியர் சாம்பமூர்த்தி குறித்துரைத்துள்ளார். இந்த கடின வாத்தியத்தை லாவகமாக வாசிக்கும் ஆற்றலும் திறனும் புலமையும் இவருக்குண்டு. இத்தகைய ஆற்றல் கொண்ட நாகசுர வித்துவான் இராசு சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு கொழும்பு தமிழ்ச்சங்கம் 2026 தலைக்கோல் வழங்கி சிறப்பு செய்வதில் பெருமையடைகிறது. இராசு சுந்தரமூர்த்தி அவர்களுக்கான அந்த கௌரவத்தை எங்களுடைய தமிழ் சங்கத்தினுடைய செயலாளர் திரு நந்தகுமார் அவர்கள் இப்பொழுது செய்து வைப்பார்கள். அவர் தன்னுடைய உடல் தளர்ச்சி காரணமாக இங்கே வருகை தர முடியவில்லை. அதன் காரணமாக இனிவில் மண்ணை சேர்ந்த எண்ணெய் வாங்க சொல்லி அதை அவர்கள் சொல்கிறார்கள். நான் அது யோசித்தேன், இது இறைவனுடைய திருவருளாக கூட இருக்கும். என்னுடைய கலை அல்ல என்னுடைய துறை, இருந்தாலும் ஆண்டவனுடைய சித்தம் ஒன்று இருக்கின்றது. நான் அதை நான் வைத்திருக்க மாட்டேன், அவர்கிட்ட கொடுப்பேன். ஆனால் அதை வாங்குகின்ற பலனை நான் பெற்றிருக்கின்றேன் என்று சொல்லும் போது நினைக்கும் போது உண்மை ஆண்டவனுக்கு நான் உதரம் நன்றி கூறி இந்த கௌரவத்தை வழங்கி வைக்குமாறு திரு நந்தகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
அடுத்த தலைக்கோள் வளங்களுக்கு உரித்தானவர் பன்னிசை கலாமணி இரா ஞான சம்பந்தன் அவர்கள். அவரும் தன்னுடைய உடல் தளர்ச்சி காரணமாக இங்கே வருகை தர முடியாத நிலையிலே அவருக்கான அந்த உரையினை செய்வதற்காக பூங்கோதை தங்கமயில் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பன்னிசை கலாமணி இரா திருஞான சம்பந்தன். ஈழத்து தமிழ் சூழலில் பன்னிசையில் நிலைபேறாக்கத்திற்கு தொடர்ந்து அரும்பணி புரிந்து வந்தவர் கலாபூஷணம் இரா திருஞான சம்பந்தன் அவர்கள். சைவ பாரம்பரியமும் ஆன்மீக உணர்வும் பனைமர கூடலும் நிறைந்த இயற்கை அழகு கொஞ்சம் சிறந்த ஊரே தாவடி. இவ்வூரில் நாடக கலைகள் மூலம் கலைப்பணி ஆற்றி வந்த இராசையா அவர்களின் மூத்த புதல்வர் திருஞான சம்பந்தன். தந்தை இராசையா அவர்களுடன் இணைந்து அவர் செல்லுமிடமெல்லாம் சுருதியை மீட்டி கொண்டு இணைந்து சென்று வந்தவர். தந்தையார் அதிகாலையில் துயிலெழுந்து ஓதுகின்ற தேவார பாராயணங்களை கூடவே தானும் பாராயணம் செய்த வந்ததன் மூலம் திருஞான சம்பந்தனின் கலைப்பயணம் சிறுவயதிலேயே வெளிரத் தொடங்கியது. ராசையா தங்கரத்தினம் தம்பதிக்கு 4/7/1967 மகனாக பிறந்தார். தனது ஆரம்ப கல்வியை தாவடி இந்து தமிழ் கலவன் பாடசாலையிலும் உயர் கல்வியை கொக்குவில் இந்து கல்லூரியிலும் கற்றார். இவரிடம் இயற்கையாகவே இருந்த இசைஞானம் பாடசாலையிலேயே ஓதுவார் பணியை செய்ய தூண்டியது. இவரே பாடசாலை விழாக்களில் போது பஞ்சபுராணம் ஓதி வந்தார். இவரின் பன்னிசை முதற் குரு தந்தை சே இராசையா அவர்கள். தந்தையிடம் முறையாக பன்னிசையை பயில ஆரம்பித்தார். தொடர்ந்து காலம் சென்ற இசைவாணர் குப்பிளான் எஸ் செல்லத்துரை அவர்களிடமும் சைவ புலவர் த குமாரசாமி பிள்ளை அவர்களிடமும் பயிற்சிகளை பெற்று வந்தார். அது மட்டுமின்றி சுயமாகவே ஹார்மோனியத்தை தனது ஓய்வு நேரங்களில் இசைக்க ஆரம்பித்தார். அதனுடன் இணைந்து தேவார பண்களையும் பாடி வந்துள்ளார். இதனால் சுருதி சுத்தமாக பன்முறை பிறழாமலும் பாடுவதற்கு ஏதுவான பின்புலத்தை உருவாக்கி வளர்த்து வந்தார். 1971 காலப்பகுதியில் தமிழகம் சென்று திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டையில் தர்மபுர ஆதீனம் தம்பிரான் அனுமதியுடன் மௌன மடத்தில் தங்கியிருந்து திருப்பனந்தாள் ஆதீன முத்துக்கந்த சுவாமி தேசிகரிடம் பன்னிசை நுணுக்கங்களை கற்று வந்தார். இதன் பின்னர் திருப்பனந்தாள் ஆதீனத்தில் ஸ்ரீ காசிமட அதிபர் கைலை மாமுனிவர் ஸ்ரீ காசிவாசி முத்துக்குமாரசாமி தம்பிரான் சுவாமிகள் முன்னிலையில் திருமுறை ஆராய்ச்சி கலைஞர் கலைமாமணி பேராசிரியர் வெள்ளை வாரணன் அவர்களால் திருமுறைகள் ஓதச் செய்து பரீட்சிக்கப்பட்டு 1982 சித்திரை மாதம் 10ஆம் திகதி தேவார இசைமணி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார். இதுவே இவரது பன்னிசை புலமைக்கு கிடைத்த பெரும் அங்கீகாரமாக அமைந்தது. மேலும் தமிழகம் செல்லும் காலங்களில் ஓதுவா மூர்த்தி கந்தசுவாமி தேசிகர் அவர்களுடன் இணைந்து பல நிகழ்ச்சிகளிலும் பாடி வந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் தனது கலைத்திறனை பல்வேறு களங்களிலும் வெளிப்படுத்தி தனது தனித்துவ ஆளுமையை நிறுவி நின்றார். நல்லூர் கந்தன் உற்சவ காலத்தில் போது முருகனின் மீது தாமே பாடல்களை இயற்றி பாடிய அவற்றை பத்திரிகையில் வெளியிட்டு வந்துள்ளார். இது மட்டுமன்றி கலை சம்பந்தமான பல்வேறு ஆக்கங்களையும் எழுதி வெளியிட்டு வந்துள்ளார். பல இசை கச்சேரிகளை நேர்காணல் செய்து அவற்றையும் பிரசுரித்து வந்துள்ளார். பத்திரிகையில் பணியாற்றி இருப்பினும் இவர் கலைப்பணிக்கும் இசைப்பணிக்கும்
அந்த பத்திரிகை களத்தை முழுமையாக பயன்படுத்தி வந்துள்ளார் என்பது தெரிய வருகின்றது. தான் கல்வி கற்ற கொக்குவில் இந்து கல்லூரியில் 18 வருடங்கள் பன்னிசையை மாணவர்களுக்கு கற்பித்து வந்துள்ளார். நுட்பங்களையும் அந்த மரபு செழுமையின் தொடர்ச்சியாக இசை கல்வியை மாணவர்களுக்கு வழங்குவதிலும் கற்பித்தலில் தனக்கென தனியான பாணியை வெளிப்படுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்புத்துறை அரசினர் ஆசிரியர் கலாசாலையில் சிறப்பு பன்னிசை ஆசிரியராக பணிபுரிந்துள்ளார். நெல்லை திருஞான சம்பந்த ஆதீன பன்னிசை ஓதுவாராகவும் இருந்து மாணவர்களுக்கு வகுப்புகளை நடத்தியுள்ளார். மேலும் அகில இலங்கை திருமுறை மன்றம், சர் பொன் ராமநாதன் ஆய்வு மன்றம் முதலானவற்றிலும் பன்னிசை வகுப்புகளை நடத்தி வந்துள்ளார். தனது இல்லத்தில் மாலை நேர வகுப்புகளையும் மேற்கொண்டு வந்துள்ளார். கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை, பலாலி ஆசிரியர் பயிற்சி கலாசாலை, வண்ணார்பண்ணை சிவன் கோவில், யாழ் சைவ பரிபாலன சபை முதலானவற்றிலும் பன்னிசை வகுப்புகளை நடத்தி வந்துள்ளார். குறிப்பாக இளவயது சிறுவர்கள் மாணவர்களுக்கு பன்னிசை மூலம் பக்தி இலக்கியம், ஆன்ம ஈடேற்றம் முதலானவற்றை உரியவாறு கடத்துவதற்கு பன்னிசையை ஆத்ம விழிப்புணர்வு கருவியாக பயன்படுத்தி கொண்டார். இவர் ஈழத்தில் மட்டுமின்றி தமிழகம், மலேசியா, சிங்கப்பூர், லண்டன் போன்ற நாடுகளுக்கும் சென்று அங்கு மாணவ செல்வங்களுக்கு பன்னிசையை கற்பித்து வந்துள்ளார். மாணவர்களிடையே பன்னிசை மூலம் ஒரு ஆத்ம மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கான அருட்டுணர்வை வளர்த்து வந்தார். இதைவிட பன்னிசை கச்சேரிகள் முழுமையாக இடம்பெறுவதற்கான வரன்முறையான கச்சேரிகளையும் நிகழ்த்தியுள்ளார். பன்னிசை கச்சேரிகள் கோவில் திருவிழாக்களின் போதும் இந்து மாநாடுகளின் போதும் இன்னும் பல்வேறு இடங்களுக்கும் சென்று பன்னிசை கச்சேரிகளை நிகழ்த்திய ஆளுமை இவர் எனலாம். இவரது கச்சேரிகள் இடம்பெறாத கோவில்கள், பண்பாட்டு நிறுவனங்கள் இல்லை என்றே சொல்லலாம். தமிழகத்தில் இடம்பெற்ற பன்னிசை கச்சேரிகள் பெரும் புகழை இவருக்கு ஈட்டிக் கொடுத்தது. வானொலி நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு திருமுறை பாடல் மரபை வரன்முறையாக அந்த வானொலி மூலம் பரப்பி வந்துள்ளார். இலங்கை வானொலியில் மட்டுமல்ல, திருச்சிராப்பள்ளி வானொலியிலும் இவரது பல நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டன. இவர் கீர்த்தனைகளையும் இயற்றி வந்துள்ளார். இவர் இயற்றிய கீர்த்தனைகளில் சில பிரபலம் வித்துவான்களால் பாடப்பட்டு இலங்கை வானொலியில் ஒளிபரப்பப்பட்டுள்ளது. பல்வேறு ஒலிப்பேழைகளையும் வெளியிட்டுள்ளார். தமிழரின் முகுள் பிசை பன்னிசை என்றும் கர்நாடக இசை என்றும் இரு பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. ஒரே உள்ளடக்கம் இருவேறு சுரப்பெயர்களால் குறித்து உரைக்கப்படுகின்றது. இராகத்தின் தொன்மை பண் தமிழகத்தில் வடபுலத்தார் ஆட்சியில் பண்களுக்கு வடமொழி வாயிலான அடையாளங்கள் கொடுக்கப்பட்டன. கிறிஸ்துவுக்கு பின் 16ஆம் நூற்றாண்டிலே தான் இந்த பெயர் மாற்றம் நிகழ்த்தப்பட்டது. இதற்கு முன் பண் என்ற பெயரே நிலைத்திருந்தது. 16ஆம் நூற்றாண்டுக்கு பின்னரே தமிழிசை, தெலுங்கு மற்றும் சமஸ்கிருத மொழிகளின் உருப்படிகள் பாடும் நிலை ஏற்பட்டது. தொன்மையான தமிழிசையை வரன்முறையாக பயின்று தெளிவான தமிழ் ஒலி உச்சரிப்புடன் பாடுவதில் வல்லவராக திருஞான சம்பந்தன் விளங்கி வந்தார். இவரது இசை பங்களிப்பால் ஈழத்து தமிழிசை மரபு தனக்கான உயிர்ப்பான அடையாளங்களை பேணி வந்துள்ளது. பன்னிசை செல்வன், தேவார இசைமணி, திருமுறை வித்தகர், அருளிசை அரசு, கலை ஞான கேசரி உள்ளிட்ட பட்டங்களுக்கும் சிறப்பு தகுதிகளுக்கும் உரித்தான பன்னிசை கலாமணி இரா திருஞான சம்பந்தன் அவர்களுக்கு கொழும்பு தமிழ்ச்சங்கம் 2026 தலைகோல் வழங்கி சிறப்பு செய்வதில் பெருமை அடைகின்றது. நன்றி.
பன்னிசை கலாமணி திருஞான சம்பந்தன் அவர்களுக்கான கௌரவம் இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. இலக்கிய குழு செயலாளர் திரு மதுசூதனன் அவர்கள் இந்த கௌரவத்தை செய்ய உள்ளார். அவர் தன்னுடைய உடல் தளர்ச்சி காரணமாக இங்கு வர முடியாத நிலையிலே அவருடைய மாணவன் பால சண்முகன் அவர்கள் பிரதிநிதியாக கலந்து கொண்டு இந்த விருதை ஏற்க உள்ளார். இவர் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையிலே விரிவுரையாளராக பணியாற்றுகின்றார். திரு பால சண்முகன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு பாலசண்முகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த தலைப்போர் பெறுவோர் வரிசையிலே கலாவித்தகர் வசந்தி குஞ்சிதபாதம் அவர்கள் இடம்பெறுகின்றார்கள். அவருக்கான அந்த கௌரவ உரையை எங்களுடைய கொழும்பு தமிழ் சங்கத்தை சேர்ந்த திருமதி வசந்தி தயாபரன் அவர்கள் இப்பொழுது நிகழ்த்துவார். கொழும்பு தமிழ்ச்சங்கம் நடத்தி கொண்டிருக்கின்ற தலைக்கோல் வழங்கும் நிகழ்விலே கலாவித்தகர் வசந்தி குஞ்சிதபாதம் அவர்களுக்கான கௌரவிப்பு உரையை நிகழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நடன திலகம் கலாவித்தகர் ஸ்ரீமதி வசந்தி குஞ்சிதபாதம் அவர்கள் ஈழத்து தமிழ்ச்சூழலில் பரதநாட்டியம் என்பது கல்வி அளிக்கை இயலுடன் இணைந்தது. இதன் அடிப்படைகளை அறிகை நிலையிலும் அளிக்கை நிலையிலும் கற்பிப்பதில் வல்லவராக அவர் விளங்கி வந்துள்ளார். இயற்கை வளம் கொண்ட கண்டி மாநகரத்தின் பேராதனை என்னும் ஊரிலே சண்முகசுந்தரம் ராமாமிர்தம் தம்பதிக்கு இரண்டாவது மகளாக 21/1/1955 பிறந்தார். ஆரம்ப கல்வியை கண்டி உயர்தர பாடசாலையிலும் இடைநிலை கல்வியை யாழ் வேம்படி மகளிர் கல்லூரியிலும் கற்றார். பாடசாலை கல்வியை தொடர்கின்ற போதே கலைத்துறையிலும் ஈடுபாடு காட்டி வந்தார். சிறு வயதிலேயே தனது கலை ஆர்வத்தை வெளிப்படுத்தி பாடசாலையில் இடம்பெறுகின்ற கலை நிகழ்வுகளிலும் ஆர்வத்துடன் ஈடுபட்டு பலரது பாராட்டுகளையும் பெற்று வளர்ந்தார். சிறுவயதில் இவர் வெளிப்படுத்திய கலையார்வத்தை இனம் கண்ட இவரது பெற்றோர் பாடசாலை கல்வியுடன் மட்டும் நின்றுவிடாது நாட்டிய கலையையும் கற்பிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டனர். இவரது ஆரம்ப குரு நாட்டிய பேராசான் ஏரம்பு சுப்பையா. அவரிடம் 8 வயதில் தனது நாட்டிய கலையை கற்க ஆரம்பித்தார். இக்கலையை கற்கும் காலத்திலேயே பாடசாலை கலை விழாக்களில் மட்டுமன்றி ஊரில் நடைபெறுகின்ற பெரும்பாலான பண்டிகை நிகழ்வுகளிலும் தனது ஆடலை நிகழ்த்தி வந்தார். சுப்பையா நட்டுவனரால் ஆரம்பிக்கப்பட்ட கலாபவனத்தில் இடம்பெறும் கலை நிகழ்வுகளிலும் பங்கு பற்றி சிறப்பாக நடன கல்வியையும் மேற்கொண்டார். தொடர்ந்து நடன கலையில் ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் வெளிப்படுத்தி வந்தவர் ஒரு நன் மாணாக்கராக கலையில் ஈடுபடும் ஒரு மாணவராக ஆசானால் அடையாளப்படுத்தப்படும் அளவுக்கு காணப்பட்டார். ஆசானுக்கு உறுதுணையாகவும் அவர் இருந்தார். பரதநாட்டியத்தை மட்டுமன்றி கதகளி மற்றும் கர்நாடக சங்கீதம் போன்ற ஏனைய கலைகளையும் அவர் கற்றுத் தேர்ந்தார். பரதத்தை கற்றுக்கொள்ளும் போது
நிருத்தம், நிருத்தியம் ஆகியவற்றில் மிக திறமையாக தனது ஆற்றலை வெளிக்காட்டினார். நாட்டிய கலையை கல்வியாகவே உள்வாங்குகின்ற பக்குவமும் நிதானமும் ஆரம்பம் முதலே இவரை வழி நடத்தியது. 1976 இவரின் ஆரம்ப குரு விண்ணுலகை அடைந்ததும் குருவின் புதல்வியான சாந்தினி சிவநேசனிடம் பரதத்தை தொடர்ந்து கற்று வந்தார். 77ஆம் ஆண்டில் தமிழகம் சென்று பரத சூடாமணி நடனப் பள்ளியிலே பத்மஸ்ரீ அடையாறு கே லக்ஷ்மணன் அவர்களிடம் ஒரு வருட கால சிறப்பு பயிற்சியையும் பெற்றுக்கொண்டார். நாட்டிய கலையின் ஆழ அகலங்களை நுணுக்கமாகவும் சிரத்தையோடும் தமிழகத்தின் பின்புலத்தில் காணப்பட்ட ஆடற்கோலங்கள் ஏனைய கோலங்களையும் கற்று அவர் நாடு திரும்பினார். ஆளுமை மிக்கவராக அவர் புடம் போடப்பட்டார். தாயகம் திரும்பியதும் பரத கலா கேந்திரம் என்னும் நடனப் பள்ளியை ஆரம்பித்து பல 100 மாணவர்களுக்கு பரதத்தை புகட்டினார். வரன்முறையான கல்வி புலத்திலே பாடசாலை மட்டங்களிலே நடன ஆசானாக தனது பணிகளை ஆரம்பித்து தொடர்ந்து கல்வி பரிமாணத்துடன் ஆடலையும் வளர்த்தெடுத்து தனக்கென ஒரு பாணியை தக்க வைத்துக் கொண்டார். 78ஆம் ஆண்டு யாழ் கொக்குவில் இந்து கல்லூரி, 84 முதல் 89 வரை யாழ் இந்து மகளிர் கல்லூரி, 89 முதல் 91 வரை யாழ் புனித சார்ல்ஸ் மகா வித்தியாலயம் என்பவற்றில் இவரது பணி தொடர்ந்தது. மாணவர்களை அழகியல், கல்விசார் உடல்நிலை சமநிலை பேணலுடன் இயங்குவதற்காக கலை மூலம் ஆற்றுப்படுத்துகின்ற தன்மை இவரிடம் வெளிர்ந்தது. தொடர்ந்து 1992 முதல் 93 வரை கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் நடனத்துறையிலே ஒரு சிறப்பு பயிற்சியையும் அவர் பெற்றுக்கொண்டார். 94 முதல் 96 வரை யாழ் வைத்தீஸ்வரா கல்லூரியில் பணியாற்றினார். 97 முதல் தனது ஓய்வு காலம் வரை யாழ் வேம்படி பெண்கள் உயர்தர பாடசாலையில் ஆசிரியராக தொடர்ந்து கடமையாற்றினார். கல்வி புலத்திலே மாணவர்களுக்கான ஆடற்கலையை பயிற்றுவிப்பதில் நீண்ட அனுபவமும் புலமையும் அவரிடம் திகழ்ந்தது. இக்காலத்திலே இவர் மேற்கொண்ட நடனக்கலை சார்ந்த கற்பித்தல் நுட்பங்கள் தனித்துவமும் சிறப்பும் கொண்டவையாகவே இருந்தவை என்று அவருடைய மாணாக்கர்கள் பலர் கருத்து கூறினார்கள். பாடசாலை மட்டத்திலே ஆடல் ஆசானாக பணிபுரிந்த காலத்திலே பல ஆடல் நிகழ்வுகளையும் நாட்டிய நாடகங்களையும் புத்தாக்கமாக மேடையேற்றியார். இந்த செயற்பாடுகள் மூலம் அவர் கற்பித்த பாடசாலைகளுக்கே ஒரு சிறப்பான அங்கீகாரத்தையும் அவர் பெற்றுக் கொடுத்தார். தமிழ் தின போட்டி உட்பட பல போட்டிகளிலே அவரது மாணவர்கள் பங்கு கொண்டு தங்கப்பதக்கங்களை பெற்றுக் கொண்டார்கள். பரத கலா கேந்திரம் நடனப் பள்ளியிலே பெண்களை விட அதிகளவாக ஆண்களே நடனத்தை கற்று தேர்ச்சி பெறுவதற்காக களங்களை அவர் திறந்து விட்டார். இன்று இவரது மாணவர்கள் பாடசாலை, ஆசிரியர் பயிற்சி கலாசாலை, பல்கலைக்கழகங்கள் என பல்வேறு மட்டங்களிலே ஆடற்கலையை முன்னெடுத்து வருகிறார். இதைவிட இவரிடம் இக்கலையை பயின்ற மாணாக்கர்கள் பலர் இன்று வெளிநாடுகள் பலவற்றில் செவிதாக ஆடல் ஆசான்களாக பணியாற்றுகிறார்கள். வசந்தி குஞ்சித பாதம் பரதநாட்டியத்தை நீண்ட காலமாக வரன்முறையாக கற்பித்து வந்ததால் அடவு சுத்தம், அங்க சுத்தம், சாகித்ய சுத்தம் ஆகியவற்றை மிகுந்த கவனம் எடுத்து கற்பித்து வந்தார். குறிப்பாக கல்வியியல் நோக்கிலே நாட்டியம் 3 முதன்மை நிலைகளை கொண்டுள்ளது. காலம், வெளி, நேரம், பங்கு பெற்றுவோர் என்பன இவற்றில் குறிப்பிடத்தக்கன. இம்மூன்றினதும் ஒன்றிணைவில் தான் ஆடல் இயக்கம் பெறும். நடன ஆசிரியர்
இந்த 3 பண்பு நிலைகளையும் கருத்தில் கொண்டு இயங்கும் பொழுது மாணவர் மத்தியிலே அவர் மிகச் சிறப்பான அங்கீகாரத்தையும் பெறுவார். மாணவர்கள் ஆடற்கலை பாடத்துள் மெதுவாக உள்வாங்கப்பட்டு ஆளுமையானவர்களாக அவர்களை வளர்த்தெடுப்பதில் ஆடல் ஆசானாக அவரது பங்கு அளப்பரியது. சிந்தனை, உணர்திறன், மனவெழுச்சி, கற்பனை, படைப்பாற்றல், உடல் மொழி, உளச்சமநிலை என்ற யாவையும் ஒருங்கிணைக்கப்பட்டு நேர்நிலையான ஒரு கற்றலாக அவருடைய கற்பித்தல் பாங்கு அமைந்திருந்தது. இத்தன்மை பாடசாலை மட்ட நடன ஆசிரியர்களுக்கு பெரும் சொத்தாகவே அமையும். கலாவித்தகர் வசந்தி குஞ்சித பாதம் அம்மையார் அதிலே வெற்றியும் பெற்றுள்ளார். வசந்தி குஞ்சித பாதம் அவர்கள் பல விருதுகளை பெற்றுக் கொண்டுள்ளார். அரச உயர் விருதாக நடன திலகம் என்ற பட்டத்தை 2018 அவர் தனதாக்கிக் கொண்டார். 2019 கலைஞருக்கான அரச விருது கலை மாமணி பட்டத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். யாழ் ரத்னா விருது 2021 பிரதேச சபை, கலாசார சபை என்பன இணைந்து அவருக்கு வழங்கி பெருமைப்படுத்தின. வடமாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் 2021 கலைக்குரிசில் என்ற பட்டத்தையும் அவருக்கு வழங்கியிருக்கிறது. நாம் எல்லோரும் பெருமைப்படும் வகையிலே ஈழத்து தமிழ் ஆடல் மரபிலே தலை நிமிர்ந்து நிற்கின்ற ஒரு ஆடல் ஆசானை, இந்த கல்வி மரபு தொடர்ச்சியிலே தமிழ் ஆடலை வளர்த்தெடுத்த ஒரு பெண்மணியை கௌரவிப்பதிலே தமிழ்ச்சங்கம் மிகவும் பெருமை கொள்கிறது. கலாவித்தகர் வசந்தி குஞ்சித பாதம் அம்மையாருக்கு 2026 தலைக்கோல் வழங்கி சிறப்பு செய்வதிலே கொழும்பு தமிழ்ச்சங்கம் மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறது. கலாவித்தகர் வசந்தி குஞ்சிதபாதம் அவர்களுக்கான கௌரவத்தை செய்வதற்காக கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் தலைவி திருமதி சுகந்தி ராஜகுலேந்திரா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்று தலைக்கோள் பெற்றவர்களுக்கும் அதை அவருடைய பிரதிநிதியாக வந்து பெற்றுக் கொண்டவர்களுக்கும், கௌரவிப்பு உரை செய்தவர்களுக்கும், கௌரவிப்பை நிகழ்த்தியவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது ஏற்புரை வழங்குவதற்காக வசந்தி குஞ்சிதபாதம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
முதற்கண் எனக்கு இந்த கலையை வழங்கிய நடராஜ பெருமான், எல்லாம் வல்ல நடராஜ பெருமானை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன். இந்த விழாவுக்கு மங்கள விளக்கேற்றிய மதுரை வீரன் திருமதி விஜயலட்சுமி மதுரை வீரன் அவர்களுக்கும், தமிழ் வாழ்த்து பாடிய சிறுமி செல்வி சக்திகா ஸ்ரீகுமரன் அவர்களுக்கும், தலைமை உரை நடத்தியிருக்கிற சட்டத்தரணி சுகந்தி ராஜபுரேந்திரன் அவர்களுக்கும், தொடக்க உரை ஆற்றிக் கொண்டிருக்கும் திருமதி வளர்மதி சுதாகரன் அவர்களுக்கும், தலைமை உரை சிறப்புரை வழங்கிய எனது மதிப்புக்குரிய பேராசிரியர் மௌனகுரு சார் அவர்களுக்கும், என் சக விருது வழங்கிய என் சக கலைஞர்களுக்கான கௌரவ உரையை ஆற்றிய பிரசாந்தன், பூங்கோதை, தங்கமயில், வசந்தி தேவரன் அவர்களுக்கும் எனது மாலை வணக்கங்கள். கொழும்பு தமிழ்ச்சங்கம் சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கும் தமிழ் இசையும் தமிழ் ஆடலும் தலைக்கோல் வழங்கலும் நிகழ்வுக்கு வருகை வந்திருக்கும் தலைவர்கள், விருந்தினர்கள், என் சக கலைஞர்கள், ஆர்வலர்கள், சபையில் இருக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். மூவேந்தர்கள் முச்சங்கம் அழைத்து முத்தமிழை வளர்த்த காலம் சங்க காலம். இன்று கொழும்பு தமிழ்ச்சங்கமோ தென்னிலங்கையும் இசையும் தமிழையும் தொடர்ந்து வளர்த்து வருவதில் காத்திரமான பங்களிப்பை செய்கின்றது. அதன் பணி நீடூடி வாழ பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்கள். அந்த வகையில் பரதக்கலையும் குறிப்பாக பரதநாட்டிய கலை பயிற்றுவித்த எனக்கு கிடைத்த இந்த தலைக்கோல் பேருவகையும் கௌரவத்தையும் தருகின்றது. மூத்த கலைஞர்களுக்கு வழங்கப்படும் கௌரவங்களும் விருதுகளும் இளைய கலைஞர்களுக்கு கலை மீதான பேரார்வத்தையும் ஊக்கத்தையும் அளிக்க உள்ளது. நடனத்துறைக்கு 45 வருடங்களாக நான் ஆற்றிய சேவைக்கால வழங்கப்படும் இவ்விருது காரணமான என்னுடைய பெற்றோர்கள், எனது மானசீக குரு கலைச்செல்வன் ஏரம்பு சுப்பையா அவர்களுக்கும், பத்மஸ்ரீ அடையார் லக்ஷ்மணன் சார் அவர்களுக்கும், திருமதி கலாகீர்த்தி சாந்தினி சிவனேசன் அவர்களுக்கும், எனது குடும்பத்தில் மற்றும் பாடசாலையில் அதிபர் ஆசிரியர்களினுடன் ஒத்துழைத்து எனது நடனங்களுக்கு ஒத்துழைத்து என்னை முன்னேற்றி என்னை ஆளாக்கிய சக தோழியர்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். என்னை கொழும்புக்கு அழைத்து விருந்தினை வழங்கி கொழும்பு தமிழ் சங்கத்திற்கு, குறிப்பாக எனது என்றும் மதிப்புக்குரிய பேராசிரியர் மௌனகுரு சார் அவர்களுக்கும், கலாநிதி சபாஜியராஜா அவர்களுக்கும், தம்பி திரு மதுசூனன் அவர்களுக்கும் ஆகியோருக்கும் எனது குடும்பத்தினரும் என்றும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். வாழ்க தமிழ், வளர்க பரதக்கலை. நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஏற்புரையை தந்த கலாவித்தகர் வசந்தி குஞ்சிதபாதர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இசை அளிக்கை இடம்பெற இருக்கின்றது பாகீசனின் வீணாகானம். அதற்கு முன்பதாக எங்களுடைய நன்றி உரையை தெரிவிப்பதற்காக கொழும்பு தமிழ் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு நந்தகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கடந்த 3 தினங்களாக நடைபெற்ற தமிழிசையும் தமிழாடலும் தலைக்கோல் வழங்கலும் நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வை உண்மையிலேயே மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்து ஒழுங்குபடுத்தி நிகழ்த்திய ஏற்பாடு அனைத்துகளையும் செய்த திரு மதுசூதரன், கொழும்பு தமிழ்ச்சங்கத்தினுடைய இலக்கிய குழு செயலாளர் திரு மதுசூதரன் அவர்களுக்கு முதலில் நமது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் இன்று இந்த நிகழ்வானது நாகசுர விட்டுவான் மாவை மாசோ உருத்திரபாபதி அரங்காக திகழ்கின்றது. இந்த நிகழ்விலே முதலில் மங்கள விளக்கேற்றிய திருவா மதுரை வீரன் திருமதி விஜயலட்சுமி மதுரை வீரன் தம்பதியினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் தமிழ் வாழ்த்து இசைத்த செல்வி சத்திகா ஸ்ரீகுமரன் அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் தலைமை தாங்கிய கொழும்பு தமிழ்ச்சங்கத்துடைய தலைவி சட்டத்தரணி சுகந்தி ராஜகுலேந்திரா அவர்களுக்கும், தொடக்க உரை நிகழ்த்திய திருமதி வளர்மதி சுமாதரன் அவர்களுக்கும் அது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் இந்த நிகழ்விலே சிறப்புரை நிகழ்த்திய பேராசிரியர் சி மௌனகுரு அவர்களுக்கும் அவரது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்ததோடு, இந்த நிகழ்விலே இன்று தலைக்கோல் பெற்ற 3 பெரும் ஜாம்பவான்கள் நாதகான விருட்சம் ரா
ராசு சுந்தரமூர்த்தி, பன்னிசை கலாமணி இரா திருஞான சம்பந்தன், கலாவித்தகர் வசந்தி குஞ்சிதவாதம் ஆகியோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, அவர்களுக்கான கௌரவிப்புரியை நிகழ்த்திய திரு மதுசூதன் அவர்கள், பூங்கோதை தங்கமயில் அவர்கள், வசந்தி தியாகரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்வதற்கு எங்களுடைய அலுவலக ஊழியர்களும் கடந்த 3 தினங்களாகவும் அதற்கு முன்பதாகவும் மிகவும் பாடுபட்டு வேலை செய்தார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிய உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு, இந்த நன்றி உரைக்கு பின்பாக ஒரு முக்கியமான நிகழ்வும் இடம்பெற இருக்கிறது. இசை அறிக்கை இடம்பெற இருக்கின்றது. அந்த இசை அறிக்கையை வாகீசனின் வீணை காணும் நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அவருடைய நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியம் வழங்க வந்திருக்கின்ற இசைக்குழுவினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் அனைவருக்கும் நமது நன்றியை தெரிவித்து இந்த நன்றியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாகீசனின் வீணாகானம் இந்த நிகழ்ச்சியிலே வீணை இசைப்பதற்காக வாகீசன் சிவநாதன் அவர்களும், தபேலா ரத்னதுரை அவர்களும், கீபோர்ட் விநாயகமூர்த்தி செந்தூரன் அவர்களும், ஒக்டாபேட் என்ற அந்த இசை கருவியை இயக்குவதற்காக சந்தனம் ஆனந்தன் என்பவரும் இப்பொழுது இணைந்து இந்த இசை அளிக்கையை தர உள்ளார்கள். அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம் தமிழ் சங்கத்தினுடைய சார்பிலே. க்ளோஸ் பண்ணி